என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுலையும் 200 கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் 200 வேர்ட்ஸ் இருக்க கொஷின்ஸ் ஏன் 200 கொஷின்ஸ் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நிறையா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஐடியாஸ் வரும். அதே மாதிரி கண்டென்ட்டை மட்டும் படிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நாட் ஓன்லி திஸ் வீடியோ, உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மைண்டை ஆக்டிவாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கெஸ் பண்ணவாது வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஓகே வாங்க பார்ப்போம். மனித வளர்ச்சி ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ற கருத்தாக்கத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிமுகப்படுத்தியவர்கள் என இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென். ஸோ இவங்க 2 பேரும் தான். 1990ஆம் ஆண்டில் பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக், பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான் மெஹபூப் உல் ஹக்கும், பொருளியல் அறிஞர் மெஹபூப் உல் ஹக் மற்றும் இந்திய பொருளியல் அறிஞரான அமர்த்தியா சென் ஆகியோரால் இக்கருத்து உருவாக்கப்பட்டது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சர்வதேச அளவில் மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேட் குறியீடு அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிடும் அமைப்பு எது? ஆண்டுதோறும் வெளியிடும் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா யுஎன்டிபி, ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். அதாவது 1990ஆம் ஆண்டில் இந்த மெஹபூப் உல் ஹக் அண்ட் அமர்த்தியா சென் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் கொடுத்தது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அறிக்கையை தயாரித்து வெளியிட்டு வருகிறது அப்போ இருந்து. ஓகே, முதலில் மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990. ஏன்னா அப்போ தானே அந்த கான்செப்டே கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் கொடுத்த கான்செப்டை வச்சு தான் அடுத்தடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மனித வளர்ச்சி குறியீட்டை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கணக்கிட பயன்படும் முக்கிய பரிமாணங்கள் என்னென்ன? டைமென்ஷன் அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைமென்ஷன்ஸ்னு அதில் சொல்லுவாங்க. பட் வாட் ஆர் த கிரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்வாதாரம், அதாவது வாழ்க்கை தரம்னு சொல்லணும். அது வாழ்வாதாரம் வேற, வாழ்க்கை தரம் வேறு ஆகிய 3 முக்கிய பரிமாணங்கள் அடிப்படையில் இந்த HDI வந்துட்டு கணக்கிடப்படுகிறது. HDI அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அதே மாதிரி HDIயின் சுகாதாரம் என்ற பரிமாணத்தை அளவிட பயன்படும் குறிகாட்டி, அதாவது இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. HDIயின் சுகாதாரம் ஹெல்த், அதாவது சுகாதாரம் ஹெல்த் என்ற பரிமாணத்தை இந்த கிரைட்டீரியாவை எதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்றோம். ஒரு மனிதன் பிறந்தது முதல் சராசரியாக எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கிரைட்டீரியா இருக்கு இல்லையா. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு 70 வருஷம் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் ஆயுட்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். HDI கணக்கீட்டில் கல்வி அறிவை அளவிட பயன்படுத்தப்படும் கூறுகள் யாவை? கல்வி அறிவை எந்த கிரைட்டீரியா வச்சு, அதாவது எந்தெந்த இதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள். அதாவது UNDP புதிய வழிமுறையின்படி நியூ மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். 25 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகளையும் பள்ளி நுழையும் குழந்தையின் எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகளையும் கணக்கில் கொள்கிறது. ஸோ இதை வச்சு தான் மெஷர் பண்றாங்க. அதுக்கடுத்து HDI கணக்கீட்டில் வாழ்க்கை தரத்தை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அளவிட பயன்படுத்தப்படும் பொருளாதார காரணி எது? எந்த ஃபேக்டரை வச்சு இதை வந்து நம்ம மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா மொத்த தேசிய வருமானம், GNI per capita, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, PPP அப்படிங்கிறது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்றோம். வாங்கும் திறன் சமநிலையின் அடிப்படையில் கணக்கிடப்படும் தனிநபர் மொத்த தேசிய வருமானமே மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்துகிறது. ஓகே, மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்பு எல்லை அப்படின்னா எந்த வேல்யூஸை வந்து லிமிட்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,
முதல் 1 வரை, 0 முதல் 1 வரை இந்த வேல்யூக்குள்ளே தான் அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு எல்லையாக வச்சு, அதாவது இது 2 வேல்யூஸ் தான் ஒரு லிமிட்ஸாக வச்சு அதை மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெச்டிஐயின் மதிப்புகள் எப்போதும் 0 அப்படின்னா மிக குறைந்த வளர்ச்சி, முதல் 1 அப்படின்னா மிக உயர்ந்த வளர்ச்சி என்ற புள்ளி விவர எல்லைக்குள் அமையும் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் மாநில அளவிலான மனித மேம்பாட்டு அறிக்கையை டிஎன்ஹெச்டிஆர் தயாரிக்கும் பொறுப்பு எந்த அமைப்பிற்கு உரியது? தமிழ்நாட்டில் யாருக்கு அந்த ரிப்போர்ட்டை அதை ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மாநில திட்டக்குழு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஓகே, மாநில திட்டக்குழுவின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு நிபுணர்கள் கொண்டு தமிழ்நாட்டின் மாவட்ட வாரியான மனித மேம்பாட்டு அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஓகேவா? கீழ்காண்பவற்றுள் எது மனித வளர்ச்சியின் இறுதி நோக்கமாக கருதப்படுகிறது அப்படின்னா, மக்களின் திறன்களையும் தேர்வாய்ப்புகளையும் விரிவாக்குவது. மக்களின் திறன்களையும் தேர்வாய்ப்புகளையும் விரிவாக்குகிறது. அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு கருவியே மனிதர்களின் வாழ்வியல் தேர்வாய்ப்புகளையும் தகுதிகளையும் உயர்த்துவதே மனித வளர்ச்சியின் இறுதி இலக்கு என அமர்த்தியாசன் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதோட பொருளாதார வளர்ச்சி, அவனுடைய பொருளாதார வளர்ச்சி, ஒரு தனிநபருடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்குதோ அதை வச்சு அவன் வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு மனித வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அமர்த்தியா சென் மனித வளர்ச்சிக்கு எந்த அணுகுமுறையை, எந்த அப்ரோச்சை முதன்மையாக முன்வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன் அணுகுமுறை கேப்பபிலிட்டி அப்ரோச்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தாங்கள் விரும்பிய நல்வாழ்வை வாழ்வதற்கு தேவையான திறன்களை, கேப்பபிலிட்டிஸை பெற்றிருப்பதே உண்மையான வளர்ச்சி என்பது இவரின் கோட்பாடு. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கேப்பபிலிட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தடுத்து டெவலப் பண்றோம். இப்போ நம்மளுக்கு என்ன திறன் தெரியுமோ, திறன்னா என்ன ஸ்கில் நம்மளுக்கு தெரியுமோ அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போறது தான். ஓகேவா? அதுதான் திறன் அணுகுமுறை அப்படின்னு, கேப்பபிலிட்டி அப்ரோச். உலகளவில் ஹெச்டிஐ கணக்கீட்டில் வாங்கும் திறன் சமநிலை பிபிபி ஏன் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது வெவ்வேறு நாடுகளின் வாழ்க்கை செலவினங்கள் ஒப்பிட்டு துல்லியமான தலா வருமானத்தை கணக்கிட. வெவ்வேறு நாடுகள் வாழ்க்கை செலவினங்களை ஒப்பிட்டு துல்லியமான தலா வருமானத்தை கணக்கிட. $1 அமெரிக்காவில் கிடைக்கும் பொருட்கள் இந்தியாவில் கிடைக்கும் பொருட்களுக்கு மாறுபடும் என்பதால், ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்குல்ல, வாங்கும் திறனை அடிப்படையாக கொண்டு வருமானம் சீரமைக்கப்படுகிறது. ஓகே, இந்தியாவின் முதலில் மாநில அளவிலான மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வெளியிட்டது யாரு அப்படின்னா மத்திய பிரதேசம். 1995 இந்தியாவிலேயே முதன்முறையாக மத்திய பிரதேச மாநில அரசு தனது சொந்த மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டது. பின்வருவனவற்றில் எது மனித வளர்ச்சி குறியீட்டின் வரம்புகள், லிமிடேஷன்ஸ்னு எதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, சமூகத்தில் நிலவும் வருமான சமத்துவமின்மை, இது நேரடியாக முழுமையாக பிரதிபலிப்பதில்லை. ஒட்டுமொத்த சராசரிகளை எடுப்பதால், அதாவது எல்லாமே ஆவரேஜ் எடுத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆவரேஜ் எடுப்பதால் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே உள்ள உள்முக சமத்துவமின்மை சாதாரண ஹெச்டிஐயில் விடுபடுகிறது. இதற்காகவே பின்னர் ஐஹெச்டிஐ உருவாக்கப்பட்டது. ஓகேவா? எல்லாரையும் நம்ம எடுக்க முடியாது. எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டான ஒரு சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிஸ்னஸ் மேனே எடுத்துட்டு நம்ம ஒரு கூலி வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளையும் அவங்களோடையும் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐஹெச்டிஐ வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐஹெச்டிஐ என்ன பண்ணால் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி. ஓகே, தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட மனித மேம்பாட்டு அறிக்கைகள் எந்தெந்த ஆண்டுகளை சேர்ந்தவை, எந்தெந்த வருஷத்தை சேர்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002, 2017. தமிழ்நாடு அரசு தனது முதல் மாநில மனித மேம்பாட்டு அறிக்கையை 2002 முதல்ல வந்து சப்மிட் பண்ணது எப்போ அப்படின்னா 2002. இரண்டாவது விரிவான அறிக்கை வந்து 2017. சி த டைம் லைன் எப்போ அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, மனித வளர்ச்சி அறிக்கை, அதாவது ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், பள்ளி படிப்பின் சராசரி ஆண்டுகள், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்பது யாருக்கு கணக்கிடப்படுகிறது? யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதிர்ந்த நபர்கள். ஒரு நாட்டின் தற்போதைய உழைக்கும் மற்றும் முதிர்ந்த மக்கள் தொகை சராசரியாக எத்தனை ஆண்டுகள் முறையான கல்வி பெற்றுள்ளனர் என்பதை அறிய இந்த இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, படிப்பு ஆண்டுகள், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் என்பது எதனை குறிக்கிறது?
பள்ளிப்படிப்பு ஆண்டுகள் ஒரு தோராயமாக நம்ம எதிர்பார்க்குறோம்ல, ஒரு பர்சன் பிறந்தாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பள்ளி படிப்பு எதை வச்சு வந்து அதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தனது வாழ்நாளில் பெறக்கூடிய கல்வி ஆண்டுகளின் மதிப்பீடு. தற்போதைய கல்வி சேர்க்கை விதிகளின்படி பள்ளி செல்லும் வயதை அடையும் ஒரு குழந்தை சராசரியாக எத்தனை ஆண்டுகள் கல்வியில் நீடிக்கும் என்பதன் முன்கணிப்பு இதுவாகும். எல்லாமே ஒரு முன்னாடி நம்ம ஒரு அனலிட்டிக்கலாக நாமளே திங்க் பண்ணி சொல்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. ஓகே, ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம சொல்ல முடியும். மனித வளர்ச்சி குறியீட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வடிவியல் சராசரி ஜியாமெட்ரி மீன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? ஜியாமெட்ரிக் மீன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, அனைத்து பரிமாணங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கவும், ஒரு பரிமாணத்தின் பற்றாக்குறையை மற்றொன்றால் எளிதில் ஈடு செய்ய முடியாது என்பதை உணர்த்தவும். அனைத்து பரிமாணம்னா நம்ம பரிமாணங்கள் 3 பரிமாணங்கள் பார்த்தோம். ஸோ அனைத்து பரிமாணங்களையும் சமமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். 3 பரிமாணங்கள் எடுத்தோம் அப்படின்னா அந்த 3 பரிமாணங்களுக்கும் ஈக்குவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா சான்சஸ் கொடுக்கணும். ஒரு பரிமாணத்தை எடுத்து இன்னொரு பரிமாணத்தை நம்ம சரி செய்ய முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கறது தான். ஓகே, இப்போ இதில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு, இதில் இன்னும் டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம் ஒரு கம்பேர் பண்ணுறது தான். 2010க்கு பிறகு கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன் பதிலாக வடிவியல் சராசரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சமச்சீரான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி துறையில் ஈடுபடக்கூடிய மக்களின் உழைப்பு, அறிவு, திறன் மற்றும் ஆற்றல். உற்பத்தி துறையில் ஈடுபடக்கூடிய மக்களின் உழைப்பு, அறிவு, திறன் மற்றும் ஆற்றல். மக்கள் வெறும் எண்ணிக்கையாக இல்லாமல் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தின் மூலம் தகுதி பெறும்போது அவர்கள் நாட்டின் மிகச்சிறந்த வளமாக மாறுகிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொருளியலுக்கான நோபல் பரிசு அமர்த்தியா சென் எந்த ஆண்டு பெற்றார்? எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பரிசு எப்போ வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. அதாவது நலன்புரி பொருளாதாரம், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மற்றும் பஞ்சம், வறுமை, மனித வளர்ச்சி குறித்த அவரது சிறந்த பங்களிப்பிற்காக 1998 இவருக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அடுத்த பார்ட்டு 2017 ஆண்டு தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேட், அதாவது ரேட் சொல்ல முடியாது, இது ரிப்போர்ட். தமிழ்நாட்டில் மிக அதிக HDA மதிப்பை முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. மிக உயர்ந்த எழுத்தறிவு விகிதம் 90%க்கும் மேலே இருந்திருக்குது. சிறந்த ஆரம்ப சுகாதார கட்டமைப்பு போன்ற சமூக காரணிகளாக கன்னியாகுமரி வந்துட்டு முதலிடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மிக குறைந்த மனித வளர்ச்சி குறியீட்டுடன் லோயஸ்ட் HDA கடைசி வரிசையில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். போதிய தொழில் வளர்ச்சி இல்லாததனாலையும் குறைந்த கல்வி அடைவுகள் மற்றும் பின்தங்கிய சமூக பொருளாதார குறிகாட்டிகள்னால், அதாவது சமூக பொருளாதார காரணிகள்னாலும் அரியலூர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் தலைநகரமாக சென்னை மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தரவரிசையில் எத்தனாவது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். 2017 ரிப்போர்ட் படி 2வது இடம். சென்னை அதிக வருமானம் மற்றும் நகர்ப்புற வசதிகளை கொண்டிருந்தாலும் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் குடிசை பகுதி சவால்களாக ஒட்டுமொத்த குறிகாட்டிகளில் கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் மிக குறைந்த மனித வளர்ச்சி குறியீடு HDA உடைய கடைசி 5 மாவட்டங்கள் இடம்பெறாத மாவட்டம் எது அப்படின்னா தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா அதிக கல்வி அறிவு மற்றும் துறைமுக தொழில் வளர்ச்சியால் மேல் வரிசையில் உள்ள மாவட்டமாகும். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி ஆகியவை கீழ் வரிசையில் உள்ளவை. ஓகே, நெக்ஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டம் மனித வளர்ச்சி குறியீட்டில் தொடர்ந்து முதன்மையாக திகழ முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக நிலவி வரும் உயர்கல்வி அறிவு மற்றும் சிறந்த சுகாதார விழிப்புணர்வு. திருவிதாங்கூர் சமஸ்தான காலம் தொட்டே இப்பகுதியில் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவமே இந்த உயர்வுக்கு காரணம்னு சொல்றாங்க. மேற்கு தமிழ்நாட்டின் முக்கிய தொழிலான நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் பொதுவாக HDA வரிசையில் எங்கு வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் மனித வளர்ச்சி உடைய டாப் 10 மாவட்டங்கள்ல இருக்கு. ஜவுளி மற்றும் உற்பத்தி துறையின் தொழில் வளர்ச்சியால் இங்கு தலா வருமானம் மற்றும் வாழ்க்கை தரம் அதிகமாக உள்ளது. ஓகே, தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு இடையே மனித வளர்ச்சி குறியீடு மாறுபாடுகள் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸ் காணப்பட முதன்மையான காரணம் என்ன? உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கன்னியாகுமரியில் எஜுகேஷனில் டாப்பில் இருக்காங்க, இதே வந்து அரியலூரில் கம்மியாக இருக்குது. ஏன் இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
இயற்கை வளங்கள் மற்றும் தொழில்மயமாதலில் உள்ள சமச்சீரற்ற நிலை. இயற்கை வளங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களும், அதே மாதிரி தொழில்துறை சார்ந்து இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஊரில் இருக்காது. ஸோ அதை தேடி நம்ம போகிறோம், தேடி போய் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் சென்னை, கோவை போன்ற வட மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தொழில்மயமாதலால் விரைவான பொருளாதார வளர்ச்சி பெற்றன. தென் மற்றும் மத்திய மாவட்டங்கள் சில விவசாயம் சார்பு மற்றும் வறட்சியால் பின்தங்கி தான் இன்னும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் சராசரி மனித வளர்ச்சி குறியீடு HDI தேசிய சராசரியை விட எவ்வாறு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய சராசரியை விட மிக அதிகமாக உள்ளது. தேசிய சராசரியை விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. தமிழ்நாடு தொடர்ந்து சமூக நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் அதிக முதலீடு செய்வதால் இந்திய சராசரியை விட முன்னிலையில் தான் இன்னைக்கும் வந்து தமிழ்நாடு இருக்கு. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கல்வி மற்றும் சமூக குறிகாட்டிகளில் வரலாற்று ரீதியாக பின்தங்க காரணம் அதாவது பின்தங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லையோர மாவட்டங்களாக இருப்பதாலும் வறட்சியான காலநிலை மற்றும் சமூக பின்தங்கிய நிலையும் தான் இதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. மலை மறைவு பிரதேசமாக இருப்பதாலும் ஆரம்ப கட்டங்களில் பெண் கல்வி குறைவாக இருந்ததாலும் இம்மாவட்டங்கள் சவால்களை சந்தித்தன. தற்போது நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த இரு மாவட்டங்கள் மிக அருகில் அமைந்திருக்கும் HDA தரவரிசையில் முறையே கடைசி மற்றும் அதற்கு முந்தைய 31, 32னா எந்த யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரும் பெரம்பலூரும். பெரம்பலூரிலிருந்து பிரிக்கப்பட்ட அரியலூர் மற்றும் அதன் தாய் மாவட்டமான பெரம்பலூர் ஆகிய இரண்டுமே பொருளாதார குறிகாட்டியில் பின்தங்கிய வரிசையில தான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அரியலூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழமையான நிறைய விஷயங்கள் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாமே வந்து பழைய காலத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பிரிக்கிற சமயத்துலலாம். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. மனித வளர்ச்சி குறியீட்டில் மாவட்டங்கள் வரிசைப்படுத்தும் போது மாநில திட்டக்குழு எடுத்துக்கொள்ளும் தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 2017 அறிக்கையின்படி எவ்வளவு? ஓகே, 2017 படி பார்த்தீங்க அப்படின்னா 32. 2017ஆம் ஆண்டு அறிக்கை தயாரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. அதன் பின்னரே கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு போன்ற புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. ஓகே, தூத்துக்குடி மாவட்டம் HDI தரவரிசையில் முதல் 5 இடங்களுக்குள் வர முக்கிய காரணங்களாக விளங்குவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதிக எழுத்தறிவு விகிதமும் மற்றும் துறைமுகம் சார்ந்த தொழில் வணிக சிறப்புகளும் தான் இதுக்கு காரணம். தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் வஉசி துறைமுகத்தால் பொருளாதார குறிகாட்டியில் இங்கு வலுவாக உள்ளன. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் HDIயில் நடுத்தர உயர்நிலையில் இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலுவான விவசாய பின்னணி மற்றும் உணவு பாதுகாப்பு, ஆனால் நடுத்தர தொழில் வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக தான் இருக்கு. இம்மாவட்டங்களில் விவசாயம் செழிப்பாக இருந்தாலும் வருமானத்தை பெருக்கும் பெருந்தொழில்கள் குறைவாக இருப்பதால் நடுத்தர அளவில் தான் இன்னும் வளர்ச்சி வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு மாவட்டத்தின் HDI மதிப்பை உயர்த்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் பின்தங்கிய வட்டாரங்கள் மேம்பாட்டு திட்டம் பேக்வர்ட் பிளாக்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எதனை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDI குறிகாட்டிகள் மிக குறைவாக உள்ள வட்டாரங்களை கண்டறிந்து அங்கு கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, மாவட்ட அளவிலான சமச்சீரற்ற தன்மையை போக்க பின்தங்கிய வட்டாரங்கள் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாக்ஸ்னா அந்த ஊரை தான் பிளாக்னு சொல்லுவோம். பிரத்யேக நிதி மற்றும் திட்டங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அதை டெவலப் பண்ணுறதுக்காக நிதி ஒதுக்கீடு, பட் திட்டங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான நெய்வேலி, அதாவது திருநெல்வேலி HDI பட்டியலில் எந்த பிரிவில் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர உயர் பிரிவு டாப் 15க்குள்ளே வந்துடுது. திருநெல்வேலி குறிப்பாக பாளையங்கோட்டை தென்னிந்தியாவில் ஆக்ஸ்போர்டு அதிக கல்வி நிறுவனங்களையும் நடுத்தர சேவைத்துறை வளர்ச்சியையும் கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் சமூக நலத்திட்டங்களால் அடைந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக குறிகாட்டிகள் உயர்ந்த நடுத்தர நிலைக்கு முன்னேறியுள்ளன. ஓகே, மீடியம் டெவலப்மெண்ட்ஸுக்குள்ள வந்துட்டாங்க அவங்களும். இலவச கல்வி, சத்துணவு மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரவலாக்குதலால் வறண்ட மாவட்டங்களிலும் சமூக குறிகாட்டிகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மனித வளர்ச்சி அறிக்கையின்படி நகர்ப்புற மாவட்டங்கள் கிராமப்புற மாவட்டங்களை விட எளிதில் அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் மனித வளர்ச்சி அறிக்கையின்படி நகர்ப்புற மாவட்டங்கள் கிராமப்புற மாவட்டங்களை விட எதில் முன்னிலை அதிகமாக உள்ளன? எந்த இதில் வந்துட்டு அதிகமாக டெவலப் ஆகியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தலா வருமானம் மற்றும் சேவைத்துறை வேலை வாய்ப்புகளில்.
நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வணிகம் உற்பத்தி துறை குவிந்துள்ளதால் வருமான காரணி அதாவது இன்கம் டைமென்ஷன் வந்துட்டு கிராமங்களை விட அதிகமாக இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் வட தமிழ்நாட்டில் குறைந்த HDI மதிப்பை சந்திக்க முக்கியமான காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரும் பகுதி மக்கள் விவசாய கூலிகளாகவும் இருப்பதால், பருவகால இடப்பெயர்வும் குறைந்த பெண் எழுத்தறிவும், அங்கே பெண்களுக்கான எஜுகேஷன் கம்மியாக இருக்கனாலையும், கம்மியான அந்த சம்பளம் கூலி சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறனால இடம்பெயர்ந்து அவங்க வேலை பார்க்கறதுனாலையும் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கல்வி மற்றும் நிலையான வருமான பற்றாக்குறை காரணமாக விழுப்புரம் பழைய ஒருங்கிணைந்த மாவட்டம் பின்தங்கிய நிலையை சந்தித்தது. மாவட்டங்களுக்கு இடையேயான மனித வளர்ச்சி மாறுபாடுகளை குறைக்க பயன்படும் மிகச்சிறந்த ஆயுதம் இது. இந்த மாதிரியான டிஃபரன்ஸை வந்து சரி பண்ண எதை வந்துட்டு ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் பொது சுகாதாரத்திற்கான சமச்சீரான நிதி ஒதுக்கீடு. மெயினானது என்ன அப்படின்னா நிதி ஒதுக்கீடு மற்றும் ஊரக வாழ்வாதார திட்டங்கள். மனித மூலதனத்தின் ஹியூமன் கேபிட்டல் முதலீடு செய்வதன் மூலமே பின்தங்கிய மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு இணையாக உயர்த்த முடியும். நெக்ஸ்ட் 2017 தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின் ஒட்டுமொத்த தலைப்பு அல்லது நோக்கம் எதனை மையமாக கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth மற்றும் நீடித்த நிலையான மேம்பாடு. வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே மாநில அரசின் முக்கியமான கொள்கையாக இருந்திருக்கு. அதுக்கடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். பாலின சமத்துவமின்மை குறியீடு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் எந்த ஆண்டு UNDP அமைப்பால் கொண்டு வரப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது? அல்லது சொன்னோம் அப்படின்னா 2010 மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 20வது ஆண்டு நிறைவின் போது 2010 பார்த்தீங்க அப்படின்னா பன்முக வறுமை மற்றும் பாலின பாகுபாட்டை அளவிட GIயை கொண்டு வரப்பட்டது. ஓகே, பாலின சமத்துவமின்மை குறியீட்டின் GIயை மதிப்பு 1 இருந்தால் அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மோசமான பாலின சமத்துவமின்மை, முழுமையான பாகுபாடு நிலவுகிறது. அதாவது GIயின் மதிப்பு 0 அப்படின்னா முழு சமத்துவம், அப்படியே ஆப்போசிட்டா இருக்குல்ல, முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கும் அது வேற இது வேற. 0 அப்படின்னா முழு சமத்துவம், 1 அப்படின்னா முழு சமத்துவமின்மை வரை இருக்கும். மதிப்பு உயர உயர பாகுபாடு அதிகம் என்று பொருள். ஓகே, GI கணக்கீட்டின் இனப்பெருக்க ஆரோக்கியம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்ற பரிமாணத்தை அளவிட பயன்படும் ஒரு முக்கிய குறிகாட்டிகள் யாவை? முக்கியமான ஃபேக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் இளம் வயது அடலசன் மகப்பேறு விகிதம். அதாவது டியூரிங் ப்ரெக்னன்சி டைம், அந்த டெலிவரி டைமில் இறந்து போகிறவங்களும், ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தாய்மை அடைகிறவங்களும் அந்த ஒரு கிரைட்டீரியா வச்சு தான் இதை பார்த்துருக்காங்க. தாய்சேய் நலம் மற்றும் இளம் வயதில் கர்ப்பம் அடைவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் பெண்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிப்பதை இது அளவிடுகிறது. ஓகே, GIயில் பெண்களின் அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட் எவ்வாறு அளவிடப்படுகிறது? எம்பவர்மெண்ட்டை எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற சட்டமன்ற இடங்களில் பெண்களின் பங்களிப்பு மற்றும் உயர்கல்வி அடைவதன் மூலம், அதாவது அரசியல் முடிவெடுக்கும் அதிகாரத்திலும் உயர்கல்வியிலும் பெண்கள் பங்கேற்பே உண்மையான சமூக அதிகாரமளித்தலின் அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு, GIயின் 3வது பரிமாணம் தொழிலாளர் சந்தை லேபர் மார்க்கெட் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு நிகரான பெண்களின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் LFPR அப்படின்னு சொல்றோம். உழைக்கும் வயதில் உள்ள பெண்களில் எத்தனை விழுக்காட்டினர் தீவிர பொருளாதார நடவடிக்கைகளில் வேலை தேடுதல் அல்லது செய்தல் ஈடுபட்டுள்ளனர் என்பதை குறிக்கிறது. 2017 தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் மிகச்சிறந்த செயல்திறனுடைய முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ நீலகிரியில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரியில் பெண்களின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அங்கே தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறனால மிக அதிகமாக இருப்பதாலும் சாதகமான பாலின விகிதத்தில் GIயில் முதலிடத்தில் உள்ளது. ஓகே, தமிழ்நாட்டில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் GIயை மிக மோசமான நிலையில் உள்ள மாவட்டம் எது? கடைசி இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அரியலூர் மாவட்டம் HDIயில் HDI போலவே பெண்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மகப்பேறு ஆரோக்கிய குறிகாட்டிகளும் பின்தங்கி தான் இருந்திருக்கு. ஓகே, பெண் சிசு கொலை மற்றும் பெண் கருக்கொலைக்கு எதிராக
தமிழ்நாடு அரசு 1992 கொண்டு வந்த புரட்சி காரணமாக திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரட்சிகரமான திட்டம் எது அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம், கிராடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளை காக்கவும் 1992 சேலம் மாவட்டத்தில் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? எந்த கிரைட்டீரியா வச்சு இதை ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு வச்சுதான். அதாவது மக்கள் தொகையில் பாலின சமநிலையை கண்டறிய 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்ற கணக்கீடு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான தரநிலையை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பாலின விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 996. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 996 உள்ளது. இது இந்திய சராசரியான 943 விட மிக அதிகமாக என்பது குறிப்பிடத்தக்கது. இது பெண்களுக்கான பாலின விகிதம். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, பெண்களுக்கான பாலின விகிதம் 1000 பேருக்கு 996 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் 2011 கணக்கெடுப்பின்படி மிக அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் இது. பெண்கள் அதிகமாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம். 1041 என்ற மிக உயர்ந்த பாலின விகிதத்தை கொண்டு தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் 1031 இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் எலெக்டட் லோக்கல் பாடிஸ் பெண்களுக்கு எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தத்தின் மூலம் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்தை உயர்த்த 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியுள்ளது. ஓகே, பாலின சமத்துவமின்மை குறியீட்டை அதாவது GI குறைக்க தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கும் புதுமை பெண் திட்டம் எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக பெண் குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கி பெண்களுக்கு உயர்கல்வி சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்காக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலியமா பெண்களின் கல்வி கரெக்டாக போய் சேரும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. இது அதிகரிப்பதன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்பை இத்திட்டம் நேரடியாக உயர்த்துகிறது. தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பிற்காக அரசு அமைத்துள்ள தங்கும் வசதி திட்டம் எது? வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மலிவு விலையில் தங்கும் வசதிகள் ஏற்படுத்த தோழி விடுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், பாலின சமத்துவமின்மை ஒழிக்க பெண் குழந்தைகளுக்கு சொத்தில் சம உரிமை அளிக்கும் சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு எந்த ஆண்டு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1989 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்டுப்படி அதாவது வாரிசு உரிமை சட்டத்தின் தமிழ்நாடு திருத்த சட்டம் பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் சம உரிமை வழங்கி இந்தியாவிற்கே தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. மத்திய அரசு இச்சட்டத்தை 2005 தான் கொண்டு வந்திருக்காங்க. நாம அதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். GIயின் ஒரு கூறாக மகப்பேறு இறப்பு விகிதம் அதாவது மெட்டர்னல் மார்டலிட்டி ரேஷியோ என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 உயிருடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிரசவத்தின் போது இறக்கும் தாய்களின் எண்ணிக்கை கணக்கு வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சர்வதேச தரநிலையின்படி MMR என்பது 1,00,000 உயிருடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிரசவ கால சிக்கல்களால் இறக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தருமபுரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் ஒரு காலத்தில் நிலவிய குறைந்த குழந்தை பாலின விகிதத்திற்கு சைல்டு செக்ஸ் ரேஷியோ முதன்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை மற்றும் நவீன ஸ்கேனிங் முறைகள் மூலம் பெண் குழந்தைகளை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு கருவை கலைக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆண் வாரிசு ஆதிக்கம் மற்றும் வரதட்சணை பயம் காரணமாக இச்சமூகம் குற்றங்கள் நிலவின. இது தொட்டில் குழந்தை திட்டம் மற்றும் PCPNDT சட்டம் மூலம் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்கள் பொருளாதார தற்சார்பை உயர்த்திய சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல இயக்கம் முதலில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில். ஆண்டு 1989 ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் IFAD நிதியுதவியுடன் சுய உதவி குழுக்கள் திட்டம் தமிழ்நாட்டில் முதலில் சோதனை முறையில் தொடங்கப்பட்டது. பின்னர் மாநிலம் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க.
பாலின பாகுபாட்டை களைய அரசு துறைகளில் பட்ஜெட் தயாரிக்கும் போது பெண்களுக்கான தனி நிதி ஒதுக்கும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா பாலின பட்ஜெட், ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அரசின் திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் பெண்களை எவ்வாறு சென்றடைகின்றன என்பதை உறுதி செய்யும் ஒரு நிதி கொள்கை கருவியே பாலின பட்ஜெட் ஆகும். ஓகே. தமிழ்நாட்டில் 0 to 6 வயதுக்குட்பட்ட, அதாவது 0லிருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தை பாலின விகிதத்தில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ மிக உயர்ந்த இடத்தில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஒட்டுமொத்த பாலின விகிதத்தில் போலவே அவங்க தான் டாப்பு. நீலகிரி மாவட்டம் குழந்தை பாலின விகிதத்திலும் ஆரோக்கியமான சமநிலையை கொண்டுள்ளது. இதற்கு நேர்மாறாக கடலூர், அரியலூர் மாவட்டங்கள் குழந்தை பாலின விகிதத்தில் சவால்களை சந்தித்துள்ளன. அப்படின்னா குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த டாபிக்ஸ் கீழே தான் வரும். ஸோ குழந்தை வளர்ச்சி குறியீடு, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் தி சில்ட்ரன் என்ற சர்வதேச தன்னார்வ அமைப்பு 2008ஆம் ஆண்டில் குழந்தைகளின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை உலகளவில் ஒப்பிட்டு அறிய குறியீட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டை, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கணக்கிட பயன்படும் 3 முக்கிய பரிமாணங்கள், 3 ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, கல்வி. இது 3 தான். ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, கல்வி. குழந்தைகளின் உயிர் வாழ்தல், உடல் வளர்ச்சி மற்றும் அறிவு மேம்பாடு ஆகிய 3மே ஒரு குழந்தையின் ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு அடிப்படையானவை. ஸோ இது கிடைச்சதுனா தான் அவங்க டெவலப் ஆக முடியும். CDAயில் ஆரோக்கிய பரிமாணம், ஹெல்த் டைமென்ஷன் எந்த குறிகாட்டியை கொண்டு அளவிடப்படுகிறது? இந்த ஹெல்த் டைமென்ஷனை எதை வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு விகிதம், அண்டர் 5 மார்டலிட்டி ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டின் சுகாதார கட்டமைப்பு மற்றும் தடுப்பூசி திட்டங்களின் வெற்றியை 5 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை கொண்டு அறியலாம். CDA கணக்கீட்டில் ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன் குறைபாட்டை மதிப்பிட பயன்படும் அளவுகோல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மிதமான மற்றும் கடுமையான எடை குறைபாடு, அண்டர் வெயிட் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வச்சு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கணக்கிடப்படுது. வயதுக்கு ஏற்ற எடை இல்லாததால் குழந்தைகள் நாள்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்படுவாங்க என்பதை காட்டுகிறது. CDAயில் கல்வி பரிமாணம் எஜுகேஷன் டைமென்ஷனை எதை வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு செல்லாத, அவுட் ஆஃப் ஸ்கூல், ஆரம்ப கல்வி வயது குழந்தைகளின் விழுக்காடு, பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை வச்சு தான் அதை மெஷர் பண்றாங்க. ஆரம்ப கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை. பள்ளிக்கு வெளியே உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை குறையும் போது இக்குறியீடு மேம்படும். அதாவது 2017 தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி தான். 100% அங்க இருக்கு. அதாவது ஆரம்ப கல்வி சேர்க்கை மற்றும் மிக குறைந்த குழந்தை இறப்பு விகிதத்தை கொண்டு CDAயில் முதலிடத்தில் வகித்துள்ளது. தமிழ்நாட்டில் குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் மிக குறைந்த செயல்திறனுடன் கடைசி வரிசை பட்டியலில் எந்த இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே நிலவும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் முந்தைய கால கல்வி இடைநிற்றல், முன்னாடியே இடையிலே படிப்பு நிப்பாட்டுறது காரணமாக தான் CDAயில் குறைவாக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் எது அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர் விரிவுபடுத்திருக்காரு எம்ஜிஆர். ஓகேவா? சத்துணவு திட்டம், நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 1956 காமராஜரால் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம். நல்லா பார்த்துக்கோங்க. 1956 காமராஜர் கொண்டு வந்த திட்டம் 1982 எம்ஜிஆரால் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டுச்சு. ஓகே. குழந்தைகளின் பள்ளி சேர்க்கையும் ஊட்டச்சத்தையும் ஒரே நேரத்தில் உயர்த்தியது. ஆரம்ப பள்ளி மாணவர்களின் பசியை போக்க ஊட்டச்சத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் 2022 கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில சாப்பாடு கொடுக்குற அந்த ஸ்கீம் தான். அவர்களின் கவனிப்பு திறனையும் ஊட்டச்சத்தையும் அதிகரிக்க 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகே. 0 to 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மற்றும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை கண்காணிக்கும் மையங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கன்வாடி மையங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் ICDS மூலியமா ICDS திட்டத்தின் கீழ் செயல்பட்டு அங்கன்வாடிகள் குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி, சத்துணவு மற்றும் எடை கண்காணிப்பு சேவைகளை நேரடியாக வழங்குகின்றன. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதத்தை
இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேஷியோ அல்லது ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் குறைக்க உதவும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எதனை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த குழந்தைகளுக்கான அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவுகள் NICU உட்பட்ட பல்வேறு உயர்தர இலவச மருத்துவ சிகிச்சைகள் தான் இதுக்கு ரீசன். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் இதய கோளாறுகள் போன்ற தீவிர நோய்களுக்கு தனியார் மருத்துவமனைகளும் இலவச சிகிச்சை பெற இக்காப்பீடு உதவுகிறது. கூடுதல் தகவலா இருக்குல்ல. CDIயின் கணிப்புப்படி ஒரு நாட்டின் குழந்தை வளர்ச்சி குறியீட்டு மதிப்பு குறைவாக இருந்தால் அது எதிர்காலத்தில் எதனை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்கால மனித மூலதனத்தை, அதாவது ஃபியூச்சர் ஹியூமன் கேபிட்டல், உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். இன்றைய குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் வளர்ந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாட்டின் சிறந்த உழைப்பாளர்களும் அறிஞர்களாகவும் மாற முடியும். ஓகே. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தின் ஒரு பகுதியாக வாரத்தில் 5 நாட்களும் சத்துணவோடு வழங்கப்படும் கூடுதல் உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னா, முட்டை, வேக வைத்த முட்டை அல்லது முட்டை சாப்பிடாதவர்களுக்கு வாழைப்பழம், கொண்டைக்கடலை கொடுக்குறாங்க. முட்டை சாப்பிடாதவங்களுக்கு வாழைப்பழம், கொண்டைக்கடலை. குழந்தைகளுக்கு தேவையான உயர்தர புரதச்சத்து, புரோட்டீன் மற்றும் நுண்ணூட்டச்சத்துகள் தடையின்றி கிடைக்க இச்சட்டம், அதாவது இத்திட்டம் உதவுது. சேவ் த சில்ட்ரன் அமைப்பின்படி CDI குறியீட்டில் வரம்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, அதாவது 0 to 100 வரை. இதில் 0 என்பது மிகச்சிறந்த நிலை, 100 என்பது மிக மோசமான நிலை. CDI வறுமை மற்றும் இழப்புகளை அடிப்படையாக கொண்டதால் 0த்தை நோக்கி மதிப்பு இருந்தால் அங்கு குழந்தைகளுக்கு எவ்வித இழப்பும் இல்லை, வளர்ச்சி அதிகம் என்று பொருள். அதே 100னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தும், அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் செயல்படுத்தப்படும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது அப்படின்னா, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மற்றும் சிவகாமி அம்மையார் கல்வி திட்டம். இத்திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தால் வைப்பு தொகை முதலீடு செய்யப்பட்டு அக்குழந்தை வளர்ந்த பின் கல்வி மற்றும் திருமணத்திற்கு வழங்கப்படுகிறது. ஓகே. குழந்தைகளுக்கு ஏற்படும் மாலைக்கண் நோய் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்க அங்கன்வாடிகளில் வழங்கப்படும் முக்கிய வைட்டமின் எது அப்படின்னு கேட்குறாங்க. வைட்டமின் A திரவம், வைட்டமின் A சப்ளிமெண்ட் தான் கொடுக்குறாங்க. பொது சுகாதார திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு பருவகால அடிப்படையில் வைட்டமின் A சொட்டு மருந்து வழங்கப்பட்டு பார்வை குறைபாடு தடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 100% பிரசவங்களுக்கு மருத்துவமனையிலேயே இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் நடக்க வேண்டும் என்பதற்காக கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி அளிக்கும் மத்திய மாநில கூட்டு திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்யவும் சத்தான உணவுகளை உட்கொள்ளவும் தவணை முறையில் 18,000 வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் இடைநிற்றல் விகிதத்தை, டிராப் அவுட் ரேட் அப்படின்னு சொல்றோம், குறைக்க அரசு வழங்கும் விலையில்லா பொருட்கள் எவை அப்படின்னா, மடிக்கணினி, மிதிவண்டி, சீருடை, பாட புத்தகங்கள், காலணிகள் மற்றும் பைகள். இதெல்லாம் கொடுக்கறனால இடையிலே படிப்பை நிப்பாட்டாம அவங்க கல்வியை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போவாங்கன்றதுக்காக கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. வறுமையின் காரணமாக பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை தவிர்ப்பதை தடுக்க கல்விக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அரசே வழங்குகிறது. ஓகே. உலக சுகாதார அமைப்பின் WHO படி ஒரு குழந்தையின் ஆரம்ப 1000 நாட்கள், ஃபர்ஸ்ட் 1000 days ஏன் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்காலகட்டத்தில் தான் மூளை வளர்ச்சி மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி 80% மேல் தீர்மானிக்கப்படுகிறது. தாயின் கருவறையில் உள்ள 270 நாட்கள் மற்றும் பிறந்த முதல் 2 ஆண்டுகள், அதாவது 730 நாட்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர்ந்த இந்த 1000 நாட்களில் வழங்கப்படும் ஊட்டச்சத்தே குழந்தைகளின் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டில் குழந்தை உழைப்பாளர் முறையை, சைல்டு லேபர், முற்றிலும் ஒழிக்க அரசு எடுத்துள்ள முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE, கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமலாக்கும் மற்றும் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம், சிறப்பு பள்ளிகள் மூலம் மீட்பு, 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளியில் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் பல பரிமாண வறுமை குறியீடு, அதாவது மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் எந்த ஆண்டு முதல் மனித வளர்ச்சி அறிக்கையில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2010. 1997 முதல் பயன்படுத்தப்பட்டு வந்த மனித வறுமை குறியீட்டுக்கு HPI பதிலாக 2010 ஆக்ஸ்போர்டு மற்றும் மனித மேம்பாட்டு முன்முயற்சியில் OPHI மற்றும் UNDP இணைந்து MPI உருவாக்கின.
நெக்ஸ்ட், பாரம்பரிய வறுமை கோடு பாவர்ட்டி லைன் கணக்கிடும் பல பரிமாண வறுமை குறுக்கீட்டிற்கும் உள்ள முதன்மை வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வறுமை கோடு வருமானத்தை நுகர்வையும் மட்டுமே அளவிடுகிறது. வறுமை கோடுங்கிறது வருமானத்தையும் நுகர்வை மட்டுமே அளவிடுகிறது. எம்பிஐ என்பது கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் இழப்பை ஒரே நேரத்தில் அளவிடுகிறது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் என்பதை விட அவருக்கு சுத்தமான குடிநீர், மின்சாரம், கல்வி, நல்ல வீடு கிடைக்கிறதா என்பதை பார்த்தே பன்முக வறுமை அளவீடாகும். அதுக்கடுத்து, நிதி ஆயோக் வெளியிடும் இந்தியாவின் தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு. எத்தனை குறிகாட்டிகள், எத்தனை இண்டிகேட்டர்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 குறிகாட்டிகள், 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. உலகளாவிய 10 குறிகாட்டிகளுடன் இந்தியாவின் பிரத்யேக தேவைகளுக்காக வங்கி கணக்கு மற்றும் பிரசவ கால நலன் ஆகிய இரண்டையும் சேர்த்து நிதி ஆயோக் 12 குறிகாட்டிகளை பயன்படுத்துகிறது. எம்பிஐ கணக்கீட்டில் ஒரு குடும்பம் பல பரிமாண வறுமையில் வாடுவதாக கருதப்பட வேண்டுமானால் மொத்த எடையிடப்பட்ட குறிகாட்டிகளில் வெயிட்டட் இண்டிகேட்டர்ஸ் சொல்றோம்ல, எத்தனை விழுக்காடு இழப்பை சந்தித்திருக்க வேண்டும் கேட்குறாங்க. 33.33%, 1/3 அல்லது அதற்கு மேல். மொத்த குறிகாட்டிகளில் இடையில் டிப்ரிவியேஷன் ஸ்கோர் அப்படின்னு சொல்றோம். இதை 33.3%க்கும் அதிகமாக இழப்புகளை ஒரு குடும்பம் எதிர்கொண்டால் மட்டுமே அது அதிகாரப்பூர்வமாக பன்முக வறுமை பிரிவில் சேர்க்கப்படும். நெக்ஸ்ட், எம்பிஐ மூலம் வாழ்க்கை தரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ற பரிமாணத்தின் கீழ் வரும் 6 உலகளாவிய குறிகாட்டிகளின்படி இடம்பெறாதது எதுன்னு கேட்குறாங்க. சொந்தமாக வாகனம் வைத்திருப்பதை அதில் இன்க்ளூட் பண்ணலை. கார் அல்லது பைக் போன்ற வாகனங்கள் சொத்துக்களில் என்ற பொதுவான கூறின் கீழ் வரலாமே தவிர தனித்துவமான அடிப்படை வாழ்க்கை தர வழிகாட்டி குறிகாட்டி எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ்குள்ளேயும் அது வரல. நிதி ஆயோக்கின் அண்மை தேசிய எம்பிஐ அறிக்கையின்படி இந்தியாவில் பெரிய மாநிலங்களில் மிக குறைந்த பன்முக வறுமையை கொண்டுள்ள மிக குறைந்த ஏழைகளில் உள்ள மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கும் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய தென் மாநிலங்கள் தங்களின் வலுவான சமூக பாதுகாப்பு மற்றும் பொது விநியோக திட்டங்கள் பன்முக வறுமையை மிக குறைந்த அளவிற்கு குறைத்துள்ளன. தமிழ்நாட்டில் பன்முக வறுமையை குறைக்க மிக முக்கிய பங்காற்றிய பொதுத்துறை கட்டமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய பொது விநியோக திட்டம், யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நியாய விலை கடைகள், அதாவது தமிழ்நாட்டில் அனைவருக்கும் விலையில்லா அரிசி மற்றும் மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படுவதால் உணவு மற்றும் வறுமை சார்ந்த இழப்புகள் பெருமளவு குறைஞ்சிருக்கு. 2017 தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி டிஎன்ஹெச்டிஆர் தமிழ்நாட்டில் மிக குறைந்த பன்முக வறுமை குறியீட்டை லோயஸ்ட் அதாவது எம்பிஐன்னு சொல்கிறோம் கொண்டு முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். தொழில்துறை வளர்ச்சி சென்னைக்கு அருகில் இருப்பதாலும் மற்றும் சிறந்த வாழ்வாதார வசதிகள் காரணமாக மிக குறைந்த வறுமை விகிதத்தை கொண்டுள்ள மாவட்டமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி 2017 அறிக்கையின்படி அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் பல பரிமாண வறுமை நிலவும் ஹையஸ்ட் எம்பிஐ மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி. தருமபுரி மாவட்டம் வீட்டு வசதி, சுகாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த பன்முக குறிகாட்டிகளில் அதிக இழப்புகளை கொண்டிருந்ததால் மிக அதிக வறுமை உடைய மாவட்டமாக பட்டியலிடப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வறுமையை போக்கவும் ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் 100 நாட்கள் வேலை வழங்கும் மத்திய மாநில கூட்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் MGNRGGA. இந்த திட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா, கிராமப்புற மக்களுக்கு சட்டப்பூர்வமாக வேலை வாய்ப்பை உறுதி செய்தது, அவர்களின் வாழ்வாதார இழப்பை தடுத்து பன்முக வறுமையை குறைகிறது. நெக்ஸ்ட் எம்பிஐ கணக்கீட்டில் சுகாதாரம் ஹெல்த் பரிமாணத்தின் கீழ் வரும் 2 முக்கிய குறிகாட்டிகள், 2 முக்கிய இண்டிகேட்டர்ஸ் எது அப்படின்னா ஊட்டச்சத்து. ஹெல்த்னு அப்படின்னா ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை இறப்பு விகிதாச்சாரம், சைல்டு மோர்டாலிட்டி. ஓகே, ஒரு குடும்பத்தில் யாரேனும் ஒரு குழந்தை இறந்திருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு நபர் கடுமையாக ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருந்தாலோ அக்குடும்பம் சுகாதாரத்தில் பின்தங்கியதாக கருதப்படும். ஓகே. தமிழ்நாட்டில் நகர்ப்புற வறுமையை குறைக்கவும் ஏழைகளுக்கு மலிவு விலையில் சுகாதாரமான உணவு கிடைக்கவும் உருவாக்கப்பட்ட உணவு திட்டம் எது அப்படின்னா அம்மா உணவகம் தான். நகர்ப்புற ஏழைகள், தினக்கூலிகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பசியை போக்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்து இது கம்மியான விலையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா அம்மா உணவகத்துல தான். அதுக்கடுத்து, வறுமையான குடும்பங்கள் சொந்தமாக பாதுகாப்பான சிமெண்ட் வீடுகளை கட்டிக்கொள்ள உதவும் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆகிய திட்டங்கள் எம்பிஐயின் எந்த குறியினை மேம்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி,
ஹவுசிங் குறிகாட்டியை மேம்படுத்துது. அதாவது கச்சா வீடுகள் சொல்றத குடிசை வீடுகள் வாழ்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க அனைவருக்கும் தரமான நிரந்தர வீடுகள் வழங்குவதன் மூலம் எம்பிஐயின் வாழ்க்கை தர மதிப்பு உயர்கிறது. ஓகே. தீன் தயாள் அத்யோதயா திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் TNSLRULM எதனை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு சுய உதவிக்குழுக்கள் இணைந்து சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிகள் மூலம் வறுமையிலிருந்து மீட்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை திறன்களின் உயர்த்துவதன் மூலம் நிலையான வருமானம் கிடைக்க செய்வது வறுமையை நிரந்தரமாக ஒழிக்க இது உதவுகிறது. நெக்ஸ்ட் என்னன்னா, பன்முக வறுமை குறியீட்டில் MPI தீவிர வறுமை சிவியர் பவர்ட்டி என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. 50% அல்லது அதற்கு மேம்பட்ட எடையிடப்பட்ட குறிகாட்டிகளின் இழப்புகளை சந்திப்பதுதான். இழப்புகள் விழுக்காடு 50% தாண்டும் போது அக்குடும்பம் மிக கடுமையாக பன்முக தீவிர வறுமை நிலைக்கு தள்ளப்படுவதால் MPI வகைப்படுத்துகிறது. ஓகே. தமிழ்நாட்டு கிராமப்புறங்களில் தூய்மையை பேணவும் திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் சானிடேஷன் குறிகாட்டியை உயர்த்தவும் உதவும் திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் இல்ல கழிப்பறை திட்டம். தூய்மை பாரத இயக்கம் ஊரக சார்ந்த இடங்கள். MPIயில் சுகாதாரம் என்பது கழிப்பறை வசதியை குறிக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் கழிப்பறை வசதி ஏற்படுத்துவதன் மூலம் சுகாதார குறைபாட்டு இழப்பை நீக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு செயல்படுத்தப்படும் பிரம்மாண்டமான கூட்டு குடிநீர் திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் TWAD கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் ஜல் ஜீவன் இயக்கம். நதிகள் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குழாய்கள் மூலம் அனைத்து கிராம குடியிருப்புகளுக்கும் வழங்குவதன் மூலம் குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செய்கிறது தான் இந்த குறிகாட்டி மேம்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து, தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களின் நிதி சேர்க்கையை ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் உறுதி செய்ய மத்திய அரசின் ஜன்தன் கணக்குகளுடன் இணைந்த மாநில அரசின் நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் DBT எவ்வாறு உதவுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் இன்றி அரசின் நிதி உதவிகள், முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை எல்லாமே டைரக்டா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நிதி சேர்க்கை வறுமையை குறைப்பதற்காக ஒரு முக்கிய காரணியாகும். இது ஏழைகளின் வாங்கும் திறனை நேரடியாக உயர்த்துகிறது. நிதி ஆயோக்கின் தேசிய MPI தரவுகளின்படி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பன்முக வறுமை மக்கள் தொகை விழுக்காடு 2021-23 தரவுகளின்படி தோராயமாக எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 5% குறைவு. தோராயமாக 2 முதல் 4% வரை இருந்திருக்கு. தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு திட்டங்களை மிகச் சிறப்பாக செயல்படுத்தியதால் பன்முக வறுமையில் வாடும் மக்கள் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்திலிருந்து மிக குறைந்த அளவிற்கு சுருங்கியுள்ளது. நெக்ஸ்ட், MPIயில் கல்வி பரிமாணத்தில் கீழ் வரும் ஒரு குறிகாட்டிகள் யாவை இரு குறிகாட்டிகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. குடும்பத்தில் எவரேனும் ஒரு நபர் 6 ஆண்டுகள் பள்ளி படிப்பை முடித்திருந்திருந்தால் மற்றும் பள்ளி வயது குழந்தை பள்ளிக்கு செல்லாதிருத்தல், இதுதான் அதோடைய ஃபேக்டர்ஸ்னு சொல்றாங்க. இவை இரண்டும் ஒரு குடும்பத்தின் அடிப்படை முறையான கல்வி பற்றாக்குறையை துல்லியமாக வெளிப்படுத்தும் பன்முக குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, உணவு பாதுகாப்பின் ஃபுட் செக்யூரிட்டி 3 அடிப்படை தூண்கள் 3 காம்போனன்ட்ஸ்னு சொல்லப்படுறது. அதை வச்சுதான் வரையறுக்கப்படுபவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு கிடைத்தல் அவைலபிலிட்டி, உணவு அணுகுமுறை ஆக்சசபிலிட்டி மற்றும் உணவு உள்வாங்குதல் அப்சார்ப்ஷன். அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னா, சர்வதேச உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு FAO என்ன சொல்லுதுன்னா, உணவு போதுமான அளவு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அதுதான் கிடைக்கிறதுக்கு கீழே வரக்கூடிய கான்செப்ட். மக்களால் வாங்க முடிய வேண்டும், அது அணுகுமுறை கான்செப்ட் கீழே வருது. உடல் அதை ஏற்க வேண்டும், அது உள்வாங்குதல் கான்செப்ட் கீழே வருது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உணவு பாதுகாப்பில் உணவு கிடைத்தல் அவைலபிலிட்டி என்பது எதனை நேரடியாக குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி, இருப்பு மற்றும் இறக்குமதி மூலம் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த உணவு தானியங்களின் இருப்பு நிலை. இருப்பு நிலையை குறிக்கிறது. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு தேவையான உணவு தானியங்கள் பற்றாக்குறையின்றி நாட்டில் இருப்பதை இது குறிக்கிறது. நெக்ஸ்ட், ஆக்சசபிலிட்டி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த கொஸ்டின்.
மக்கள் உணவை சென்றடைவதற்கான இயற்பியல் மற்றும் பொருளாதாரம், வாங்கும் திறன், வசதி. இது எப்படி சொல்லலாம்னா, நாட்டில் உணவு இருந்தாலும் ஏழை மக்களிடம் அதை வாங்குவதற்கான பணமோ அல்லது போக்குவரத்து வசதியோ இல்லையெனில் உணவு பாதுகாப்பு முழுமையடையாது. அது அங்கே தானே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாக தான் கிடைக்க வேண்டிய இடத்துக்கு அது சீரான நிலைமையில போய் கிடைக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஆக்சசபிலிட்டி, ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல அது இருக்கணும், கிடைக்கிற தன்மையிலையும் இருக்கணும். உணவு பாதுகாப்பில் அப்சார்ப்ஷன். அடுத்து 3வது அதாவது உணவு உள்வாங்குதல் ஏன் அவசியமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுத்தமான குடிநீர் இருக்கணும். சுகாதாரம் மூலம் உடல் உட்கொள்ளும் உணவில் ஊட்டச்சத்துகள் முழுமையாக பெற ஏதுவாக இருக்கும். அப்படிதானே? ஸோ இது எப்படி சொல்றாங்க, ஒரு நபர் சத்தான உணவை சாப்பிட்றப்போ மாசுபட்ட குடிநீரால் அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் அந்த சாப்பாடுடைய எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஸோ உணவின் சத்து உடலில் ஒட்டாதுன்னு சொல்றாங்க. எனவே தூய்மையான குடிநீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், இந்தியாவிலேயே அனைத்து மக்களுக்கும் தடையின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் உலகளாவிய பொது விநியோக திட்டத்தை யுனிவர்சல் பிடிஎஸ் தொடர்ந்து பின்பற்றும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. மத்திய அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் வழங்கும் இலக்கு சார்ந்த பிடிஎஸ்ஐ கொண்டு வந்த போதும் தமிழ்நாடு வறுமை பாராமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி மற்றும் பொருட்களை வழங்கும் உலகளாவிய முறையை தொடர்கிறது. அதுக்கடுத்து 2017 தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி உணவு பாதுகாப்பு குறியீடு ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் மிக சிறந்த செயல்திறனுடன் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவாரூர். இது ஏன் வந்து முதலிடம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி டெல்டாவின் முக்கிய நெல் உற்பத்தி மாவட்டமாக இருப்பதாலும் வலுவான பிடிஎஸ் கட்டமைப்பு இருப்பதாலும் திருவாரூர் உணவு பாதுகாப்பில் முதலிடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு குறியீட்டில் கடைசி இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். தொடர் வறட்சி, குறைந்த உணவு தானிய உற்பத்தி மற்றும் பின்தங்கிய பொருளாதார சூழலில் ராமநாதபுரம் உணவு பாதுகாப்பில் சவால்களை சந்தித்து வருகிறது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு முதல் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 இருந்து 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் அமலுக்கு வந்தது. நெக்ஸ்ட், அத்தியோதயா அன்ன யோஜனா AAYன்னு சொல்லுவோம். திட்டத்தின் கீழ் வறுமையிலும் மிக வறுமையான புவரஸ்ட் ஆஃப் தி புவர்னு சொல்லுவோம் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் எத்தனை கிலோ அரிசி தானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவரஸ்ட் ஆஃப் தி புவருக்கு கீழே 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. இத்திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய ஏழை குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய மிக மலிவான விலையில்லா முறையில் மாதத்திற்கு 35 கிலோ அரிசி கோதுமை வழங்கப்படுகிறது. அரிசி இல்லாட்டி கோதுமை, சரியா? அரிசி கோதுமை கிடையாது, ரெண்டுமே இல்லை. அரிசி இல்லாட்டி கோதுமை அவங்க சாப்பிட்றத பொறுத்து. தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளை ரேஷன் ஷாப்ஸ்ன்னு சொல்றோம்ல, நடத்தும் முதன்மை பொறுப்பு எந்த அமைப்பிற்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் எல்லா ரேஷன் ஷாப்ஸும் இயங்குது. தமிழ்நாட்டில் 90% மேற்பட்ட நியாய விலை கடைகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமே திறம்பட நடத்தப்பட்டு விநியோகம் கண்காணிக்கப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2013 இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசு தனது உலகளாவிய பிடிஎஸ் முறையை பாதுகாக்கும் சில நிபந்தனைகளுடன் 2016 நவம்பர் 1 முதல் இதனை மாநிலத்தில் அமல்படுத்தி இருக்கு. சரியா? சில நிபந்தனைகள் அப்படின்னா சில பல விஷயங்களை ஆட் பண்ணி, ஓகே, அவங்களுக்கு கன்சிடரேஷனா இருக்கலாம், சில ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆட் பண்ணி அவங்க வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஓகே. தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய நுகர்பொருள் வாணிப கழகம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யும் மையங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. நேரடியா நெல் கொள்முதல் நிலையங்கள், அது பேரே பாருங்க, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ஸ், DPCன்னு சொல்றோம். இதற்கு காரணம் என்னன்னா, இடைத்தரகர்கள் சுரண்டல்கள் தடுத்து விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை MSPன்னு சொல்லுவோம் நேரடியாக வழங்க அறுவடை காலங்களில் டிபிசிகள் வந்து திறக்கப்படுகின்றன. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உணவு அணுகுமுறையை ஆக்சசபிலிட்டி கிராமப்புறங்களில் மேம்படுத்த தமிழ்நாடு அரசு வாராந்திர சந்தைகளுக்கு மாற்றாக தொடங்கியுள்ள நேரடி விற்பனை தளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழவர் சந்தை, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம்ல, உழவர் சந்தை. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 1999 மதுரையில் தொடங்கப்பட்ட உழவர் சந்தை திட்டம் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை நுகர்வோருக்கு நேரடியாக விற்று நியாயமான விலை பெறவும் மக்கள் மலிவாக வாங்கவும் உதவுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கவும் ரேஷன் கடைகளில்
முறைகேடுகளை தடுக்கவும் சரியான நபருக்கு பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்யவும் அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் எது அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு சொல்கிறோம் இல்லையா, ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள், ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மற்றும் பயோமெட்ரிக் போஸ் கைரேகை அங்கீகார கருவிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் விரல் ரேகை சரிபார்ப்பு பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் மூலம் போலி கார்டுகள் ஒழிக்கப்பட்டு விநியோகம் வெளிப்படையாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்துட்டு உணவு பாதுகாப்பின் ஒரு கூறாக ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளில் வழங்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ன்னு சொல்லுவோம் எவற்றை கொண்டுள்ளது அப்படின்னா இரும்புச்சத்து, போலிக் அமிலம், போலிக் ஆசிட்னு சொல்லணும், போலிக் ஆசிட், இரும்புச்சத்து, போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் B12 ஆகிய நுண்ணணு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களிடையே குறிப்பாக பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளிடையே நிலவும் இரத்த சோகை அனேமியான்னு சொல்றோம்ல நோயை குணமாக்க அரிசியுடன் இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் கலந்து வழங்கப்படுகின்றன. நம்ம ரேசன் அரிசினாலே வேணாம் தானே நம்ம சொல்லுவோம். பட் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. தமிழ்நாட்டில் பசியற்ற நிலையை உருவாக்குவதற்காகவும் பேரிடர் காலங்களில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் சேமித்து வைக்கப்படும் தானிய இருப்பிற்கு என்ன பெயர்? தானிய கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா தாங்கல் இருப்பு, பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். தாங்கர் இருப்பு, பஃபர் ஸ்டாக். நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் இந்திய உணவு கழகம் FCI ஆகியவை பஞ்சம் மற்றும் அவசர காலங்களை சமாளிக்க தானியங்களை தாங்கள் இருப்பதாக சேமிக்கின்றன. தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் வழங்கப்படும் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு மற்றும் பாமாயில். அதாவது சந்தையில பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் விலை வந்து உயரும் போது ஏழைகளின் புரதச்சத்து மற்றும் கொழுப்புச்சத்து தேவை வந்து பாதிக்கப்படாமல் இருக்க மானிய விலையில் இவை வழங்கப்படுகின்றன. உணவு பாதுகாப்பு குறியீட்டில் FSI நீலகிரி மாவட்டம் பின்தங்கிய நடுத்தர நிலையில் இருக்க முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு மலைப்பிரதேசம் ஒன்று. அங்கு உணவு தானிய உற்பத்திங்கிறது நெல், கோதுமை குறைவாக இருப்பதும் தோட்ட பயிர்கள் தேயிலை, காப்பி அதிகமாக விளங்குவதும். அதாவது என்ன சொல்றோம்னா உணவு கிடைத்தல் அவைலபிலிட்டி காரணிகள் வந்து நீலகிரி வந்து பிற மாவட்டங்களை சார்ந்துள்ளதால் அதன் சுய உற்பத்தி அடிப்படையிலான FSI மதிப்பு குறைந்துள்ளது. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு சொல்ற திட்டத்தினால் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்தியாவின் எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் அங்கே உள்ள நியாய விலை கடைகளை ரேஷன் கார்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வாங்க முடியும். இது உணவு பாதுகாப்பின் அணுகுமுறையை ஆக்சசபிலிட்டியை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி நாடு முழுவதும். ஓகே, கீழ்காண்பவற்றுள் எது மறைமுக உணவு பாதுகாப்பற்ற தன்மையை ஹிடன் ஹங்கர் உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போதுமான அளவு கலோரி உணவு கிடைத்தும் உடலில் இரும்பு, அயோடின், துத்தநாகம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் மைக்ரோநியூட்ரியன்ட் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் குறைபாடு இருந்தால் இதைத்தான் அவங்க வந்து ஹிடன் ஹங்கர் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் வயிற்றை நிரப்புவது மட்டும் உணவு பாதுகாப்பு அல்ல. உடலுக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்டச்சத்துக்கள் சமச்சீராக கிடைப்பதே முழுமையான பாதுகாப்பு. மின் ஆளுமை கவர்னன்ஸ் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப கொள்கைகள் பத்தின வினாக்களை நம்ம இதுல அடுத்து பார்க்க போறோம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை TNEGA எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு சேவைகளை மக்களுக்கு எளிமையாக, வெளிப்படையாகவும், இணைய வழியாகவும் கொண்டு சேர்க்க. மின் ஆளுமை கவர்னன்ஸ் மூலம் சிவப்பு நாடா முறை ஒழிக்கப்பட்டு மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாடு அரசு மின் ஆளுமையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வெளியிட்ட அதிநவீன பிளாக் செயின் கொள்கை அப்படின்னா பிளாக் செயின் கொள்கை. இங்கே தமிழில் அப்படி இருக்கு, இங்கே பார்த்துக்கோங்க இங்கிலீஷில். பிளாக் செயின் கொள்கை பாலிசி முதன்மையாக எதனை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு இணையதளங்களை பாதுகாக்கவும், அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் மற்றும் சைபர் அச்சுறுத்தலிலிருந்து தரவுகளை பாதுகாக்கவும். ஓகே, ஸோ இதை பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் மூலமா சங்கிலி தொடர் கட்டமைப்பு தரவுகளை யாராலும் திருத்தவோ அழிக்கவோ முடியாதபடி பாதுகாப்பாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டின் பொதுமக்கள் தங்களின் இருப்பிடச் சான்று, சாதி சான்று, வருமான சான்று போன்றவற்றை இணைய வழியில் பெற உருவாக்கப்பட்டுள்ள மையங்கள் எவை அப்படின்னா சேவை மையம் நம்மளுக்கு தெரியும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்கள் தங்களுக்கு அருகிலேயே இணைய வழி அரசு சேவைகளை பெற தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை கீழ் சேவை மையங்கள் செயல்படுகின்றன.
தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கையின்படி விவசாயத்துறையில் இத்தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய விளைபொருட்களின் விநியோக சங்கிலியை கண்காணித்து விவசாயிகளுக்கு லாபத்திறனை அதிகரிக்க. ஓகே, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, விதை உற்பத்தியில் இருந்து நுகர்வோர் கைக்கு செல்லும் வரை உள்ள அனைத்து நிலைகளையும் பிளாக் செயின் மூலம் கண்காணிப்பதால் போலி பொருட்கள் தடுக்கப்பட்டு நியாயமான விலை கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நிலப்பதிவு பரிவர்த்தனைகளை லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிரான்சாக்ஷன் பாதுகாக்கவும் மோசடிகளை தவிர்க்கவும் தமிழ்நாடு அரசு எந்த தொழில்நுட்பத்தை அமல்படுத்தி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்பிக்கையான தளம் பிளாக் செயின் தொழில்நுட்பம். அதே பிளாக் செயின் தொழில்நுட்பம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, இதுக்கு பேரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரி. நில பரிமாற்ற தரவுகள் பிளாக் செயினில் பதியப்படும் போது பழைய தேதியிட்டு பத்திரங்களை மாற்றுவது போன்ற மோசடிகள் எதுவும் நடக்காம தடுக்க முடியும். நெக்ஸ்ட், தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை TNEGA உருவாக்கியுள்ள நம்பிக்கை இணையம் தளம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில அளவிலான பிளாக் செயின் உள்கட்டமைப்பு, ஸ்டேட் வைட் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையாளர் என்பது அரசு துறைகளுக்கு இடையே பாதுகாப்பான மின் ஆளுமை சேவைகளை வழங்க உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பிரத்யேக பிளாக் செயின் முதுகெலும்பாக திகழ்கிறது. ஓகே, நெக்ஸ்ட், மின் ஆளுமையில் மக்கள் தொகை தரவு மற்றும் அடையாள மேலாண்மையை என்டர்பிரைஸ் பாப்புலேஷன் டேட்டா பாதுகாப்பாக கையாள பிளாக் செயின் எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குடிமக்களின் தனிப்பட்ட தரவு தனியுரிமையை டேட்டா பிரைவசி பாதுகாத்து அரசின் நலத்திட்ட பயன்களை தடையின்றி நேரடியாக வழங்க உதவுகிறது. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அரசாங்க பலன்கள் தகுதியான நபர்களுக்கு துல்லியமாக சென்றடைவது தரவு கசியாமல் உறுதி செய்ய இத்தொழில்நுட்பம் பயன்படுகிறது. எந்த டேட்டாவும் லீக் அவுட் ஆகாம இந்த பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கையை அமலாக்கம் செய்வதற்கு விதிமுறைகளை வகுப்பதற்கும் உருவாக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. TN பிளாக் செயின் கொள்கை அமலாக்க குழு. நெறிமுறை சட்ட ஒழுங்குமுறை குழுக்கள். அதாவது இத்தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு, தனியுரிமை மற்றும் முதிர்ச்சியை உறுதி செய்ய பல்வேறு துறைசார் நிபுணர்களை கொண்ட குழுக்கள் வழிகாட்டுகின்றன. ஓகே, தமிழ்நாட்டின் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி சான்றிதழ் எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் போலியானவையா என்பதை நொடியில் கண்டறிய பயன்படும் மின் ஆளுமை திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாக் செயின் அடிப்படையிலான டிஜிட்டல் சான்றிதழ் சரிபார்ப்பு தளம் சனாத் அகாடமிக் லெட்ஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்ட சான்றிதழ்களை பிளாக் செயின் சேமிப்பு வைப்பதன் மூலம் நிறுவனங்கள் அதன் உண்மைத்தன்மையை இணைய வழியிலேயே உடனடியாக சரிபார்க்கலாம். ஓகே, குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மின் ஆளுமை மூலம் அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் பாதுகாப்பான டிஜிட்டல் சுகாதார பதவிகள், அதாவது டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ள தளம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பிளாக் செயின் கீழே எனேபிள்டு ஹெல்த் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றது. எனேபிள்டு ஹெல்த் பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரு நோயாளியின் மருத்துவ வரலாறு, அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஹிஸ்டரி இருக்கும்ல, அவங்களோடது பரிசோதனை முடிவுகள் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு அவர் எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் தடையின்றி சிகிச்சை பெற இது ஒரு காமனா அதை லிங்க் பண்ற மாதிரி, எங்க போனாலும் அந்த டேட்டா எடுத்து அவங்க பார்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன முன்னர் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்ட்டு. மின் ஆளுமை கவர்னன்ஸ் என்பதன் இறுதி இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? கவர்னன்ஸ் உடைய லாஸ்ட் அந்த ஆம்பிஷன் என்னவா இருக்கும்னா, ஸ்மார்ட் ஆட்சி முறை, சிம்பிள், மோரல், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட் மூலம் மக்களுக்கு சேவைகளை எளிதாக்குவது தான் இதோடைய மெயினான கோல். எளிய நெறிமுறையான பொறுப்புள்ள விரைந்து பதிலளிக்கக்கூடிய வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதே மின் ஆளுமையின் உண்மையான வெற்றியாகும். ஓகே, பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பொது சேவை இணையதளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. www.பொது சேவை அப்படின்னா tnessevai.tngo.in. ஓகேவா? இந்த இணையதளம் இந்த போர்ட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்களுக்கு தங்களுக்கு தேவையான வருவாய் மற்றும் சமூக நலத்துறை சான்றிதழுக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். ஓகே, தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் மின் ஆளுமை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைவர் மாவட்ட மின் ஆளுமை சங்கம் DEGS. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட ஆட்சியரின் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டி சேவை மையங்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை கண்காணிக்கிறது. ஓகே, மின் ஆளுமை தொழில்நுட்ப கொள்கையான பிளாக் செயின் அறிக்கையின்படி முடிவுரை கன்க்ளூஷன் உணர்த்தும் முக்கிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கன்க்ளூஷன் என்னன்னா, மின் ஆளுமை அமைப்பிற்கு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தமிழ்நாடு உலகளாவிய டிஜிட்டல் பாதுகாப்பில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாறும். ஓகே,
வளர்ந்து வரும் அதிநவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டெவலப்மெண்ட்ஸையும் கொண்டு வரணுன்றதுக்காக அரசு நிர்வாகத்தில் முன்கூட்டியே புகுந்து வந்தது தான் வெளிப்படைத்தன்மையும் பாதுகாப்பையும் உச்சகட்டத்திற்கு கொண்டு போய் நிற்க வைக்கிறது தான் இந்த பிளாக் செயின். அரசு துறைகளுக்கு இடையே காகிதமில்லா தகவல் பரிமாற்றத்தை பேப்பர்லெஸ் கம்யூனிகேஷன் ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு பயன்படுத்தும் மென்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ், அலுவலகம், மென்பொருள் தளம், அதாவது மென்பொருள் தளம், அலுவலகம். ஓகே, ஏன்னா ஆப்ஷன் வரப்போ இதெல்லாம் இருக்கான்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரியும். நம்ம டேரெக்டாக என்ன சொல்லுவோம், வாட்ஸ்அப்னு டக்குன்னு போயிடுவோம், ஜிமெயில்னு போயிடுவோம். ஓகே, தேசிய தகவல் மையத்தால் உருவாக்கப்பட்ட அலுவலகம் மூலம் கோப்புகள் ஃபைல்ஸ் டிஜிட்டல் முறையில் நகர்வதால் கால விரயம் தடுத்து கோப்புகள் காணாமல் போவதும் தடுக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க, ஃபைல்ஸ் மிஸ் ஆகிறதோ இல்லை ஃபைல்ஸ் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொதுமக்கள் தங்களின் குறைகளை நேரடியாக முதலமைச்சருக்கு இணைய வழியாக தொலைபேசி 1100 வழியாக சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள மின் ஆளுமை தளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் உதவி மையம் மற்றும் மக்கள் குறை தீர்ப்பு தளம், ஹெல்ப்லைன் பார்த்துக்கோங்க. முதல்வர் முகவரி, இதுல முதல்வரின் முகவரி என்ற ஒருங்கிணைந்த மின் ஆளுமை தளம் மூலம் மக்களின் மனுக்கள் டிஜிட்டல் முறையில் பதியப்பட்டு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் தீர்வு காணப்படுகிறது. டிஜிட்டல் வழியாவே எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு அந்த சீக்கிரமா அந்த விஷயத்த டீல் பண்றது தான் இதோட கான்செப்ட். தமிழ்நாடு மின் ஆளுமை கொள்கையின் மின்னணு விநியோக சேவை திட்டம் ESD ஆக்ட் எதனை உறுதி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அரசு சேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு வழங்குவதை சட்டப்பூர்வமாக கடமையாக்குகிறது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குடிமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி மின்வழியில் பெறுவதை உறுதி செய்யும் சட்ட பாதுகாப்பு இதுவாகும். ஓகே, ESD ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்து நம்ம படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தப்பாக கெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு தான் இந்த 4 ஆப்ஷனையும் சொல்லி ஆன்சரையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் விநியோகிக்கப்பட்ட பேரேடு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் அப்படின்றது நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து கணினிகளிலும் தரவுகளின் நகல்கள் ஒரே நேரத்தில் புதுப்பிக்கப்பட்டு பரவலாக்கப்பட்ட நிலையில் இருப்பது. ஒரே நேரத்தில் புதுப்பிக்கப்பட்டு பரவலாக்க நிலையில், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மையப்படுத்தப்பட்ட சர்வர், சென்ட்ரல் சர்வர் அதுக்கு இருக்கும். இப்போ நம்ம பிளாக் செயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சென்ட்ரல் சர்வர் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் சர்வர் இல்லாததால் ஒரு கணினியை ஹேக் செய்தாலும் தரவுகளை மாற்ற முடியாது. இதுவே இதன் அதிநவீன பாதுகாப்பிற்கு அடிப்படையாகும். ஓகே, குட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் சர்வர் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வர் சிஸ்டத்தை ஒன்று பிளாக் பண்ணாலும் அதை லிங்க் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹேக் பண்ண முடியும். இதுக்கு சென்ட்ரல் சர்வர் சிஸ்டம் இல்லாதது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்குன்றத அவங்க சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு விவரங்கள், கல்வி அடைவுகள் மற்றும் ஆசிரியர்களின் விவரங்களை சேமித்து வைக்கும் பிரம்மாண்டமான மின் ஆளுமை தரத்தளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இமிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு. இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் ஸ்ட்ரிக்டாகவும். பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் முழு விவரங்களும் இமிஸ் தளத்தில் டிஜிட்டல் அடையாள எண்ணுடன் பராமரிக்கப்படுகின்றன. ஈவன் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் இருக்கு. தமிழ்நாடு அரசு தகவல்களையும் மின் ஆளுமை இணையதள சேவைகளையும் தடையின்றி இயக்க சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக உள்கட்டமைப்பு எது அப்படின்னா, மாநில தரவு மையம், ஸ்டேட். மனித மூலதனம், ஹியூமன் கேபிட்டல் என்பது எதனை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். மக்களின் கல்வி, திறன், ஆரோக்கியம் மற்றும் அனுபவம் ஆகியவற்றை ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது. மனிதர்கள் தங்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தின் மூலம் தகுதி அடையும் போது அவர்கள் நாட்டின் பொருளாதார உற்பத்தியை உயர்த்தும் உன்னத மூலதனமாக மாறுகிறார்கள். ஓகே, இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம், திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஓகே, தமிழ்நாட்டின் வறுமை மற்றும் பசியை குறைத்து மனித மேம்பாட்டை உயர்த்திய சத்துணவு திட்டம் முதலில் எந்த பிரதமரால் அல்லது முதலமைச்சரால் மதிய உணவு திட்டமாக பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராசர். எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, 1956ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் காமராசர் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஏழை குழந்தைகளின் பள்ளி சேர்க்கை அதிகரிக்க முக்கிய காரணமாக அமைந்தது. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போனார்.
நெக்ஸ்ட் வந்து காமராசரின் மதிய உணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக சத்துக்கள் நிறைந்த உணவாக மாற்றி விரிவுபடுத்திய ஆண்டு இது அப்படின்னா 1982. 56 வந்து காமராஜர் பண்ணியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 82 ஜூலை 1 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பாக்குறிச்சியில் எம்ஜிஆரால் சத்துணவு திட்டம் முறையாக தொடங்கப்பட்டு குழந்தைகளுக்கு கூடுதல் ஊட்டச்சத்தாக வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் கிராடல் பேபி ஸ்கீம் முதலில் 1992 எந்த மாவட்டத்தில் நிலவிய பெண் சிசு கொலையை அழிக்க தொடங்கப்பட்டது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில். ஓகே, 1990களில் துவக்கத்தில் சேலம் மாவட்டத்தில் பெண் சிசு கொலை அதிகம் நிலவியதால் கைவிடப்படும் பெண் குழந்தைகளை அரசு காப்பகங்களில் வளர்க்கும் நோக்கில் இத்திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஏழை பெண்களின் திருமண நிதி உதவியுடன் அவர்களின் கல்வி அறிவை இணைத்து மனித மேம்பாட்டிற்காக வித்திட்ட வரலாற்று சிறப்புமிக்க சமூக நலத்திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம். தற்போது புதுமை பெண் உயர்கல்வி திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. பெண்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு படித்திருந்தால் மட்டுமே திருமண நிதி உதவி வந்து வழங்கப்படும் என நிபந்தனை விதித்தது மூலம் பெண் கல்வி வியத்தக, அதாவது அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிகிரி வரையும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் மூலம் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் மொத்த உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னா 18,000. இது வந்து இத்திட்டம் கர்ப்பகால ஊட்டச்சத்தை உறுதி செய்யவும் அரசு மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிக்கவும் தவணை முறையில், முக்கியமான வார்த்தை தவணை முறையில் ஊட்டச்சத்து பொருட்களுடன் சேர்த்து 18,000 வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆதரவற்ற மற்றும் விதவை பெண்களின் பொருளாதார பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் உதவித்தொகை திட்டம் எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படின்னு பாருங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது சமூகத்தின் விளிம்பு நிலை மற்றும் ஆதரவற்ற பெண்களின் நல்வாழ்வை காக்கும் அனைத்து திட்டங்களையும் இத்துறையே ஒருங்கிணைத்து செயல்படுகிறது. ஓகேவா? தமிழ்நாட்டில் மனித மேம்பாட்டை உந்துவதற்காக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் ஃப்ரீ லேப்டாப்ஸ் வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு டிஜிட்டல் அறிவுத்திறனை டிஜிட்டல் கில்ஸ் உலக தரத்திற்கு உயர்த்த 2011 செப்டம்பரில் இத்திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. கிராமப்புற ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்றோம்ல, மாணவர்களுக்கு தொழில்முறை படிப்புகளை வழங்கப்படும் சலுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி கட்டண சலுகை, கட்டண தள்ளுபடி, டியூஷன் ஃபீ வெய்வர்னு சொல்லுவோம். குடும்பத்தில் முதல் ஆளாக கல்லூரிக்கு வரும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாங்கன்னா பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்கு உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க இச்சலுகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்ட தகுதியான ஏழை முதியோர்களுக்கு வழங்கப்படும் முதியோர் ஓய்வூதிய திட்டம் எதனை தடுத்து உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர்கள் கடுமையான வறுமை மற்றும் பசியால் கைவிடப்படுவதை தடுத்து அவர்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு உறுதி செய்கிறது. ஓகே, சமூக பாதுகாப்பின் அதாவது சோசியல் செக்யூரிட்டி மிக முக்கியமாக அங்கமாக விளங்கும் இத்திட்டம் விளிம்பு நிலை முதியோர்களுக்கு மாதாந்திர நிலையான வருமானத்தை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் நல்வாழ்விற்காக உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் தேவையான மாதாந்திர உதவித்தொகை, உபகரணங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை தனித்துவமாக செயல்படுத்த இந்த துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அனைத்து கிராமங்களையும் சுய சார்புடையதாக மாற்றவும் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் நூலகங்கள், விளையாட்டு மைதானங்கள், மையான கட்டமைப்பு, குடிநீர் வசதிகள் போன்ற அடிப்படையான வசதிகளை தரம் உயர்த்துறதுக்காக இந்த திட்டம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் தனித்திறமைகளையும் ஆங்கில பேச்சு மற்றும் ஆளுமை திறன்களையும் உயர்த்த தொடுக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான திறம் மேம்பாட்டு திட்டம் எது அப்படின்னா நான் முதல்வன் திட்டம். இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் தங்களின் படிப்புக்கு ஏற்ற அதிநவீன தொழில் திறன்களை ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்காக வேலை வாய்ப்புகளை எளிதில் அடைய இத்திட்டம் வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தில் மனித மேம்பாட்டிற்கு பெரும் சவாலாக இருக்கும் குழந்தை திருமணங்களை தடுக்க உதவும் முதன்மையான சட்டம் எது அப்படிங்கிறாங்க. இது திட்டம் இல்ல, சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் 2006, ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட்.
அதாவது பெண்களின் திருமண வயது 18ஆகவும் ஆண்களின் வயது 21ஆகவும் சட்டம் வரையறுத்துள்ளது. குழந்தை திருமணங்கள் தடுக்கப்படும் போது பெண் கல்வி மற்றும் ஆரோக்கிய குறிகாட்டிகள் உயர்கிறது. GII HDI வந்துட்டு கணிசமாக வந்து உயர ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் நலிவடைந்த பிரிவினரான நரிக்குறவர், இருளர் போன்ற பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு வழங்கும் சிறப்பு அட்டை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் அட்டை மற்றும் பிரத்யேக நலத்திட்டங்கள். ஓகே, சமூகத்தின் மிக விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சிகளுக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் கொண்டு வர பல்வேறு நலவாரியங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண் கல்வியை ஊக்குவிக்க 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து பட்டப்படிப்பு சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் தற்போதைய திட்டம் என்ன அப்படின்னா அதுதான் புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் இதுதான். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் காரணத்தினால மாணவிகள் தங்களுடைய படிப்பை ஸ்டாப் பண்ணாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக மாதம் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். புதுமை பெண் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் ஆண் மாணவர்களுக்கான தொடங்கப்பட்டுள்ள திட்டம். மாணவிகளுக்கு மட்டும் இல்ல, மாணவர்களுக்கும் இருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் புதல்வன் ஸ்கீம், அதாவது அரசு பள்ளியில் பயின்று ஹையர் எஜுகேஷன் போறவங்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. மாசம் மாசம் அவங்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்குது. தமிழ்நாட்டில் மனித மேம்பாட்டிற்கு இன்றியமையாத சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்ட பயன்படும் இடஒதுக்கீடு கொள்கை ரிசர்வேஷன் பாலிசி ஒட்டுமொத்த எத்தனை விழுக்காடு அமலில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69%. இதை எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மற்றும் மிகவும் பின்தங்கிய பட்டியலில் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு சட்டம் இயற்றி 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்துள்ளது. இது சமூக சமத்துவத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க நீட் தேர்வில் தேர்ச்சி பெற மாணவர்களுக்கான தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள உள் இடஒதுக்கீடு இன்டர்னல் ரிசர்வேஷன் விழுக்காடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 7.5, அதாவது 7.5%. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய கொண்டு வரப்பட்ட இந்த இடஒதுக்கீடுங்கிறது கல்வி சமத்துவத்தின் முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சமூக நலத்திட்டங்களின் வெற்றியை மதிப்பிடுவதில் பயனாளிகளின் நேரடி பண பரிமாற்றத்தை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி கசிவுகள் மற்றும் இடைத்தரகரின் தலையீட்டை முற்றிலுமாக தவிர்த்து 100% பலன்களை ஏழைகளுக்கு அவங்க பெனிஃபிட்டுக்கு டைரக்டா போய் சென்றடைகிறது தான் இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மின் ஆளுமையின் மூலம் த்ரூ கவர்னன்ஸ் தான். மின் ஆளுமையின் மூலம் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக பணம் செல்வதால் திட்டங்கள் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் பொது சுகாதார மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் மாடல் இந்திய அளவில் புகழப்பட முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா இதை விட என்னன்னா கிராமப்புறங்கள் வரை பரவலாக்கப்பட்ட 3 அடுக்கு சுகாதார கட்டமைப்பு, துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, இந்த மாதிரியான 3 அடுக்கு பாதுகாப்பு தான் அதுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க. ஓகே, ஒவ்வொரு 30,000 கிராமப்புற மக்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வீதம் அமைத்து ஏழைகளுக்கு தரமான இலவச சிகிச்சை கிடைப்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்துள்ளது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் என்பது எவ்வாறு அளவிடப்படும், எப்படி வந்து அதை மெஷர் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்தில் உயிருடன் பிறந்த 1000 குழந்தைகளில் 1 வயது முடிவதற்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. ஓகே, இதை எப்படி சொல்றோம்னா IMRன் சர்வதேச வரையறை 1000 உயிருடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு கணக்கிடப்படுவதாகும். இது நாட்டின் ஆரம்ப சுகாதார அடைவை உணர்த்தும். ஓகே, தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு முழுமையான தடுப்பூசி அதாவது இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்றோம் போடுவதை கண்காணிக்கும் முக்கிய பொது சுகாதார திட்டம் எது அப்படின்னா இந்திரதனுஷ் இயக்கம். மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரு. காசநோய், போலியோ, தட்டம்மை போன்ற உயிருக்கு ஆபத்தான நோய்களில் குழந்தைகளை காக்க 100% தடுப்பூசி இலக்கை அடைய இத்திட்டம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களின் வீடுகளுக்கு சென்று மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எதனை முதன்மையாக கண்காணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு, டயபெட்டிஸ் மற்றும் உயர்தர இரத்த அழுத்தம், ஹைப்பர்டென்ஷன் போன்ற தொற்றா நோய்களுக்கான நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்றோம். மருந்துகள் மற்றும் பரிசோதனைகள் இதை வீட்டுக்கே தேடி போயிட்டு அவங்களுக்கு பண்ணுவாங்க. முதியவர்கள் மற்றும்
மருத்துவமனைக்கு வர இயலாதவர்கள் வாழ்நாள் ஆரோக்கியத்தை காக்க அவர்கள் வீடுகளுக்கு சென்று பரிசோதித்து மாதாந்திர மருந்துகளை சுகாதார பணியாளர்கள் வழங்குகின்றனர். ஓகே, நெக்ஸ்ட், பிரசவ கால அவசர சிகிச்சைகள் மற்றும் விபத்து காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை நொடியில் மீட்கும் தமிழ்நாட்டின் இலவச அவசர ஊர்தி வந்து உங்களுக்கு தெரியும், 108 வந்து ஆம்புலன்ஸ். இது எதுக்கு கீழே இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாடு அரசு GBK EMRI உடன் இணைந்து நடத்தும் 108 சேவை கிராமப்புற ஏழைகளுக்கு உரிய நேரத்தில் அவசர மருத்துவ உதவி கிடைப்பதை உறுதி செய்து உயிரிழப்புகளை வந்து தடுக்குது. இது என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம்னா, யாரோட இணைந்து இதை நடத்துறாங்கன்றது GBK EMRI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது சுகாதார தகவல்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் மக்கள் 24 மணி நேரமும் இலவசமாக பெற அரசு வழங்கியுள்ள உதவி எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. 104 ஹெல்ப் லைன். 104 என்பது மருத்துவ உதவி எண்கள் மூலம் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் ஆலோசகர்கள் பொதுமக்களின் சுகாதார சந்தேகங்களுக்கு மனநல ஆலோசனைகளும் இலவசமாகவே இதில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா பேபி கேர் கிட் எத்தனை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த குழந்தைகளின் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை பேணி தொற்றுகளிலிருந்து காக்க. அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது 16 வகை அத்தியாவசிய பொருட்கள் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு, தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உடல் நலத்தை கண்டறிந்து குறைபாடுகளை தொடக்க காலத்திலேயே குணப்படுத்தும் பள்ளிகளுக்கு வரும் மருத்துவ குழு திட்டம் என்ன அப்படின்னா, ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம் அப்படின்னு சொல்றோம், RBSK அப்படின்னு. பள்ளி சிறார் கண்ணொளி மற்றும் நல்வாழ்வு திட்டம். இந்த RBSK மருத்துவ குழுக்கள் பள்ளிகளுக்கு நேரடியாக போயிட்டு பார்வை குறைபாடு, இதய கோளாறுகள், பற்சிதைவு போன்றவற்றை கண்டறிந்து இலவச உயர்தர சிகிச்சைகள் வந்து அவங்களுக்கு பரிந்துரைக்கின்றனர். தமிழ்நாட்டில் இரத்த சோகை அனீமியா குறைபாட்டை நீக்க பள்ளி மாணவர்களுக்கு வாரந்தோறும் சத்துணவோடு வழங்கப்படும் மாத்திரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தான் வழங்கிட்டு இருக்காங்க. IFA டேப்லெட்னு சொல்றோம். வளரிளம் பருவத்தினர் குறிப்பாக மாணவிகளிடையே நிலவும் இரத்த சோகை போக்கி அவர்களின் கற்றல் திறனை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த நீல நிற மற்றும் இளஞ்சிவப்பு நிற IFA மாத்திரைகள் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை பயோமெடிக்கல் வேஸ்ட் சூழலுக்கு தீங்கினால் பாதுகாப்பாக அகற்றப்படுவதை கண்காணிக்கும் மாநில அரசு அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அதை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் இருந்து வெளியாகும் ஊசிகள், ரசாயன கழிவுகள் மனித ஆரோக்கியங்களை சுற்றுச்சூழலையும் பாதிக்காத அளவுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்களாங்கிறத செக் பண்ணுவாங்க. நாம் இந்தியாவில் பொது சுகாதாரத்துறையில் மருத்துவ கொள்முதல் மற்றும் விநியோகத்தை முற்றிலும் கணினிமயமாக்கிய ஊழலற்ற முறையில் நடத்தும் தமிழ்நாட்டின் முன்னோடி கார்ப்பரேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். இது பார்த்தீங்கன்னா 1994 வந்து தொடங்கப்பட்டு TNMSC அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன்றது. அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை தர கட்டுப்பாடுடன் மொத்தமாக கொள்முதல் செய்து விநியோகிக்கும் ஒரு உலகத்தல ஒரு மாடல்னு சொல்றோம். இதனை பார்த்து பிற மாநிலங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் முன்னோடின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதயத்தை காப்போம் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கான அவசர உயிர்காக்கும் மருந்துகளை இலவசமாக இருப்பு வைத்து உடனடி முதலுதவி வழங்குறதுக்கு தான். மாரடைப்பு ஏற்பட்ட முதல் 1 மணி நேரம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான நேரம். கிராமப்புற நோயாளிகளுக்கு உயிரை காக்க PHCகளிலேயே இதற்கான பிரத்யேக மருந்துகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆரோக்கியமான உணவுகளை ஊக்குவிக்கும் கலப்படமற்ற பாதுகாப்பான உணவை உறுதி செய்யவும் செயல்படும் சட்டப்பூர்வ அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை, ஃபுட் சேஃப்டி தமிழ்நாடு FSSAI அப்படின்னு சொல்றோம். கடைகள், உணவுகளில் விற்கப்படும் உணவுகளின் தரத்தை பரிசோதித்து கலப்படத்தை தடுத்து பொதுமக்களின் சுகாதாரத்தை உறுதி செய்து இத்துறையில் வந்து முக்கியமான வேலை. தமிழ்நாட்டில் தங்க நாற்கர சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் ஏற்பட்டு விபத்துகளில் சிக்கி பாதிக்கப்படுவர்களின் உயிரை காக்க தொடங்கப்பட்ட அவசர சிகிச்சை திட்டம் எது அப்படின்னா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். நம்மை காக்கும் 48 திட்டம். அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்குள் அவசர அதிநவீன சிகிச்சை செலவுகளை, அதாவது நபரின் மாநிலம் அல்லது நாடு பாராமல் 1 லட்சம் வரை அரசே ஏற்கும் உன்னத திட்டம் தான்.
அதாவது எந்த ஊர்க்காரங்க எந்த நாடு அப்படின்லாம் பார்க்காம அவங்களுக்கு டக்குன்னு வந்து உதவி செய்கிறது தான் மருத்துவ உதவி. ஐநா சபையின் நீடித்த நிலையான இலக்குகளின் எஸ்டிஜி கோல் 3 ஆரோக்கியத்திற்கான இலக்கை தமிழ்நாடு எந்த ஆண்டிற்குள் அடைய இலக்கு நிர்ணயிச்சு, இந்த ஆண்டுக்குள்ள அடையணும்னா 2030க்குள்ள அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகே, இதுல பாருங்க முக்கியமானது என்னன்னா, அதாவது மகப்பேறு மரணங்கள் மற்றும் குழந்தை மரணங்கள் பூஜ்ஜிய நிலைக்கு கொண்டு வர தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டங்களுடன் உழைத்து வருகிறது. தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஒருங்கிணைத்த இலவச சிகிச்சை அளிக்கும் அரசு மையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் உள்ள ஆயுஷ் பிரிவு தான். இது நவீன மருந்துகளுடன் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் மக்கள் இலவசமாக பெற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மற்றும் தலைமை மருத்துவமனைகளையும் இது ஒரு பிரிவாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களிடையே மரபணு ரீதியாக காணப்படும் அறிவால் செல் இரத்த சோகை, சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லுவோம், நோயை கண்டறிய குணமாக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் பிரத்யேக நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் மரபணு பரிசோதனைகள் மூலம் மற்றும் சிறப்பு ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படுகிறது. ஓகே, இது வந்து மலை பிரதேசங்களில் வாழும் பழங்குடியின மக்களின் தனித்துவமான சுகாதார சவால்களை தீர்த்து அவர்களின் வாழ்நாளை உயர்த்த HDI இத்தகைய சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் காச நோயை டியூபர்குலோசிஸ் முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டம் எது அப்படின்னா, டிபி இல்லாத தமிழ்நாடு, டிபி ஃப்ரீ தமிழ்நாடுன்னு சொல்றோம். மற்றும் நிஷய் போஷன் யோஜனா காச நோயாளிகளுக்கு துல்லியமாக இலவச கூட்டு மருந்துகளை வழங்குவதோடு அவர்களின் சத்தான உணவிற்காக மாதாந்திர 500 உதவித்தொகையும் அரசு நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டில் புற்றுநோய் கேன்சர் பாதிப்புகளை அதாவது தொடக்க காலத்திலேயே கண்டறிந்து குணப்படுத்த தொடங்கப்பட்டுள்ள முன்னோடி திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை திட்டங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிதலால் எளிதில் குணப்படுத்தலாம் என்பதால் பெண்களுக்கு இலவச பரிசோதனை அரசு மருத்துவமனைகளில் விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து கொள்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்தவும் உச்சகட்ட மாநில அரசு தலைமையில் பணியகம் எது அப்படின்னா, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. மாநிலத்தின் ஒட்டுமொத்த மருத்துவ கல்வி, பொது சுகாதாரம், மருந்துகள் கட்டுப்பாடு மற்றும் மருந்து விநியோகத்த கொள்கைகளை வகுக்கும் முதன்மை தலைமையகம் எது அப்படின்னா இந்த துறை தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான். ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 17 இலக்குகள், கோல்ஸ்ன்னு சொல்றோம்ல, 17 கோல்ஸ். 2015 வறுமை ஒழிப்பு, புவி பாதுகாப்பு மற்றும் அமைதியான நல்வாழ்வை உறுதி செய்ய 17 உலகளாவிய இலக்குகளை வந்துட்டு அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மாநிலங்களில் SDG செயல்திறனை கண்காணித்து SDG இந்தியா குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டா நித்தி ஆயோக். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனிய பிரதேசங்கள் 17 நீடித்த நிலையான இலக்குகளை அடைவதில் காட்டும் முன்னேற்றத்தை, இந்த 17 கான்செப்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அதுல எப்படி முன்னேறாங்கன்றத நிதி ஆயோக் ஆண்டுதோறும் தரவரிசைப்படுத்தி வெளியிடுகிறது. நெக்ஸ்ட் வந்து நிதி ஆயோக்கின் அண்மைய SDG இந்தியா குறியீட்டு தரவரிசையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முன்னணி டாப் 3 மாநிலங்களில் ஒன்றாக ஃப்ரண்ட் ரன்னர் அச்சீவர் ஆக திகழ்கிறது இந்த தமிழ்நாடு. ஓகே, வறுமை ஒழிப்பு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், சுத்தமான குடிநீர் போன்ற பல்வேறு முக்கியமான இலக்குகளில் வந்துட்டு கொஞ்சம் அவங்க டாப்பாக வந்தனால தான் அவங்க டாப் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. SDG இலக்கு 1 வறுமையின்மை என்பதை அடைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் முதன்மை கொள்கை எது அப்படின்னா, விரிவான சமூக பாதுகாப்பு, ஓய்வூதியங்கள், இலவச வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் 100 நாட்கள் வேலை உறுதி திட்டம். ஏழை குடும்பங்களை சமூக பாதுகாப்பு, நிலையான வேலைவாய்ப்பும் வழங்குவதன் மூலமே பசி மற்றும் பன்முக வறுமையிலிருந்து அவர்களை நிரந்தரமாக மீட்க முடியும். இதனால தான் இந்த திட்டம். SDG இலக்கு 4 குவாலிட்டி எஜுகேஷன் என்பது தமிழ்நாட்டின் முக்கிய பெருமையாக கருதப்படும் குறிகாட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு தோராயமாக 47%லிருந்து 51% இருக்கு. இந்திய சராசரி உயர்கல்வி சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா 26% இருக்கும்போது தமிழ்நாடோடது 47% விழுக்காட்டுக்கு மேல் பெற்று வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக கல்வி புரட்சியை வந்து எட்டியுள்ளது.
தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது எதனை முதன்மையாக குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதியுடன் கூடிய உள்ளடக்கிய பொருளாதார மற்றும் மனித வள சார்ந்த ஒட்டுமொத்த சமூக மேம்பாடை தான் இது வந்து மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மனித வளர்ச்சி மாதிரி உலக அளவிய திராவிட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்று அழைக்கப்படும் சமூக கொள்கை காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க மாடல்னு சொல்றது எது அப்படின்னா, சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் சுகாதாரம் அனைத்தும் சமமாக கிடைக்க இந்த ஒரு மாடல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. மனித வளர்ச்சி குறியீட்டின் இறுதி இலக்கை அடைய தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் எந்த இரு துறைகளுக்கு தொடர்ந்து அதிக நிதி வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கல்வித்துறைக்கும் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கும் வந்து நிறைய வந்து இடஒதுக்கீடும் எப்பயுமே வந்து ஒரு தொகையை வந்து ஒதுக்கிட்டே தான் இருக்காங்க டெவலப்மெண்ட்ஸ்க்காக. தமிழ்நாட்டில் வட்டார வாரியான சமச்சீரற்ற தன்மையை ரீஜனல் இம்பேலன்ஸ் ஒழிக்க மாநில திட்டக்குழு எதனை பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியான மனித மேம்பாட்டு அறிக்கைகளின் டிஸ்ட்ரிக்ட் ஹெச்டிஆர் தரவுகளை கொண்டு பின்தங்கிய வட்டாரங்களுக்கு கூடுதல் நிதி வந்து கொடுக்குறாங்க. பின்தங்கியவங்களுக்கு கூடுதல் நிதி கொடுக்கறனால அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர முடியுன்றதுக்காக, சமச்சீரான வளர்ச்சி கொண்டு வரணுன்றதுக்காக. தமிழ்நாட்டில் குழந்தை உழைப்பாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்ட மாவட்டமாக மாற்றுவதே எஸ்டிஜியின் எந்த இலக்கின் நோக்கமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இலக்கு 8 வந்து நெறிமுறையான வேலைவாய்ப்பு மற்றும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. அதுக்கடுத்து, தமிழ்நாட்டின் பசுமை ஆற்றலை கிரீன் எனர்ஜி ஊக்குவித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட புதிய அரசு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகம், கிரீன் எனர்ஜி கோஆபரேஷன் மற்றும் பசுமை காலநிலை நிறுவனம், டிஎன் கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்னு சொல்ற அந்த நிறுவனம் தான் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி வேலைவாய்ப்பின் தரம் எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் ஆர்கனைஸ்டு செக்டார்ல நிலையான வருமானம் மற்றும் சமூக பாதுகாப்புடன் சோஷியல் செக்யூரிட்டி கூடிய வேலை கிடைப்பது தான் இதோடைய குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் மனித வளர்ச்சி குறியீட்டை HDI மேலும் உயர்த்த பின்தங்கிய மாவட்டங்களுக்கு எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மாநில திட்டக்குழு பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் வேலை வாய்ப்பு பங்கேற்பை ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் உயர்த்தவும், திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பரவலாக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதும் தான். தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் யாருடைய தலைமையில் செயல்படுகிறது அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில தான் செயல்படுது. பன்முக வறுமை மற்றும் சமூக பாகுபாடுகளை களைய தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கு அமைத்துள்ள முன்னோடி அமைப்பு எது அப்படின்னா, தேர்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாகவே அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் எஸ்டிஜியோட கோல் 6 என்ற இலக்கை கிராமப்புறங்களில் 100% எட்ட உதவும் மத்திய மாநில கூட்டுத்திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜல்ஜீவன் இயக்கம்ன்றது தான் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2017 ஆண்டு மாவட்ட மனித மேம்பாட்டு அறிக்கை டிஸ்ட்ரிக்ட் HDR வெளியிடப்பட்ட மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 32 மாவட்டங்கள். 2017 நிலவிய 32 மாவட்டங்களும் தனித்தனியாக விரிவான மனித மேம்பாட்டை அறிக்கைகளையும் மாநில திட்டக்குழு தயாரித்து வெளியிட்டது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி என்பது எதனை பொறுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிமக்களின் கண்ணியமான, ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் அறிவு சார்ந்த வாழ்வியல் தரம் தான் அதை வந்துட்டு சொல்லும். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் ஃப்ரீ பைசைக்கிள்ஸ் வழங்கும் திட்டம் எதனை நேரடியாக உயர்த்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மாணவிகளின் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி சேர்க்கையையும் கல்வி தொடர்ச்சியையும் வந்து அது உயர்த்தியிருக்கு. ஸோ த லாஸ்ட் கொஷின், நிதி ஆயோக் வெளியிட்ட ஆரோக்கியமான மாநிலங்கள் முற்போக்கு இந்தியா 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3வது இடத்துல. முன்னாடியே இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ 3வது இடத்துல இருக்கு. இக்குறியீட்டில் கேரளா வந்து முதல் இடத்துல இருக்கு, பஞ்சாப் 2வது இடத்துல இருக்கு, நாம வந்து 3வது இடத்துல இருக்கோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்துக்கலாம். இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் நீர் ஆதாரங்களை எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா 3%. நெக்ஸ்ட், இஸ்ரோ தயாரித்த பாலைவனமாயதல் அட்லஸின் படி தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் பரப்பில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனமாவதால் மற்றும் நிலச்சீரழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது?
12% வந்து டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எங்கெங்கன்னு பாருங்க. தேனி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அது அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2017 மதிப்பீட்டின்படி தமிழ்நாடு மொத்த புவியியல் பரப்பில் காடுகளின் பரப்பளவு எத்தனை சதவீதமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20.21%. 2017 வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 26,281 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது மாநிலத்தின் மொத்த பரப்பளவு 20.21% ஆகும். தேசிய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33.33% இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு குறித்து பின்வரும் கூற்றுகள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலாஸ் பள்ளத்தாக்குகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்புன்றாங்க. பிச்சாவரம் என்பது ஒரு கடலோர அலையாத்தி காடு அப்படின்றாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் காடுகள் மலை மிதவெப்பு காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மிதவெப்பு காடுகள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் மலை மிதவெப்ப காடுகள் மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட்ங்கிறது 1000 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பாதுகாப்பான பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றன. இவை உள்ளூர்களில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேட்டிருக்காங்க. சோலாஸ் அப்படின்றோம். சோலாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதாவது ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலைகளின் பள்ளத்தாக்கள் காணப்படும் குட்டையான பசுமை மாறா காடுகள் உள்ளூரில் சோலாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும். 205 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை வந்துட்டு நீங்கள் படிங்க. டைரெக்டாக ஆப்ஷன்ஸை வச்சு மட்டும் படிக்காதீங்க. ஓகே, எது கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே கெஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு படிங்க, ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு தடவை நீங்களே ஸ்க்ரீனை லாக் பண்ணி ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.